முன்னாடி இவங்க எபிசோட பார்த்து என்னடா வெறுப்பாகி ஒரு கண்டென்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இருக்க மயிறு மாதிரி இருக்கு. ஸோ அவர் யாரு, அமிதாப் மாமா அப்படி இப்படின்னு ரிவ்யூ சொல்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனே இல்லாம, புது வருஷம் வேற வருது, புது வருஷத்துல இந்த சனியனுங்களை பார்க்கணுமா, இந்த நெகட்டிவிட்டி உடம்புல ஏத்தணுமான்ட்டு விட்டுருவோன்னுதான் விட்டேன். நம்ம விட்ட அந்த 4 நாள் இருக்கே, ஐயோ ஏன்டா விட்ட அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் நம்ம சொல்லணும், அமிதாப் மாமாக்கு வீரம் வந்துருச்சு, அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தா எரிமலை வெடிக்கும்டா, 1 இல்ல 2டா. ஐயா நேத்து ஃபுல்லா நான் ப்ரோமோலாம் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஷோ எல்லாம் பார்த்தேன். நேத்து வந்து நிறைய நேரம் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கார் இஷ்யூ ஒன்று வந்ததுல, அதுல இருந்து லைவ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு இது விடாம பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுவும் அன்ஃபில்டர்ட், அவங்க பேசின வார்த்தை எல்லாம் எபிசோட்ல கட் பண்றாங்கல்ல, அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடுத்த நாள் சேதுபதி கையில ஏதோ ரெட் கலர்ல மட்டை மாதிரி 2 தெரிஞ்சுது. என்னது அது, 90வது நாள்ல இந்த நாளுக்கு அறிவு வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா, ஆமா அட இதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட சேர்ந்து கொண்டாட வேணாமா. நேத்து நிறைய பேர் வேற, யோ எங்கேயா போன, நல்ல நியூஸ் எல்லாம் வருது, வந்து ரிவ்யூவை சொல்லியான்னு சொல்லி வந்திருக்கேன். இல்ல நீங்க சொன்னீங்க தானே, இவங்க போனா பார்வதி போனா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னது நடந்துருச்சு. நான் போன வாரம் சும்மா எதிர்த்தியா சொன்னீங்க, பார்வதி எலிமினேட் ஆகும்போது நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், பட்டாசு போட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா அது நடக்குது. ஐயா கேக் எல்லாம் வெட்டுறாங்க சார். உலகத்துல எவன் எவிக்ட் ஆனதுக்கு இப்படி பண்ணல, கேக் வெட்டுறாங்க, குழந்தைங்க எல்லாம் ஆடுது. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மாதிரி குடும்பங்களா உட்காந்து அந்த எபிசோட பார்த்து தாத்தா பாட்டியில ஆடுறாங்க. ஆடிட்டோரியத்துல உட்கார்ந்து இருக்கிற மக்கள் எந்திரிச்சு கை தட்டுறாங்க, ஹவுஸ்மேட்ஸ் விசில் அடிக்கிறாங்க, வெளியே அவ்வளவு பேர் ஆட்டம் போடுறாங்க. இதுக்குன்னு தனியா ஆடி வீடியோ எடுத்து போடுறாங்க. இவ்வளவு பேரை எதிர்பார்க்கும் போது 90 நாளா இவங்களுக்கு ஓட்டு போட்டது யாரு? சேனல்காரங்க தான். 90 நாள் ஆச்சு, இனிமே இவங்க கண்டென்ட் தேவையில்லைன்னு கதைக்கு தூக்கி போட்டாங்க. மற்றது ஆரம்பத்துல இருந்து அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் இவங்க அட்ரஸ் பண்ணி ஒன்றும் பண்ணல. ஒரு இத நம்ம எப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், எப்ப இருந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்றோம். நான் எப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, விக்ரம் குண்டா இருக்கும் வந்த புதுசுல பல்கா இருந்தாருல, அப்ப ஒரு டாஸ்க், அந்த பொம்மை டாஸ்க்ல மாஸ்க் டாஸ்க்ல வந்து பார்வதி முத விக்ரம அடிச்சுது. அப்ப அது பிசிக்கல் வயலன்ஸ் தானே. அப்ப இருந்து பார்வதிக்கு ரெட் கார்டை கொடுத்து தொலை கமருதீனை கூட்டிட்டு இருட்டு ரூமுக்குள்ள போய் சவுண்ட் வரும் போதெல்லாம் அப்படின்னு போகும்போது ரெட் கார்டை கொடுத்து தொலைங்க, குழந்தைங்க பாக்குற ஷோன்னு கத்துனோம், கொடுக்கல. அதுல நிறைய பேர் அதெல்லாம் இருட்டு ரூம்ல எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாய் கத்துனது வேற எதுக்கோ. ஏன்டா நொன்னைங்களா உங்க மூஞ்சை கிழிக்கிற மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டாங்கடா. இப்ப மூஞ்சை கொண்டு எங்கடா வைக்க போறீங்க, மூஞ்சை கலட்டி குண்டில வைங்க. நாய் கத்துனது ஹவுஸ்மேட் வந்து வெளியே படுத்ததுக்கா, ஹவுஸ்மேட்ஸ் வந்து வெளியே தூங்குனாங்க, அதுக்கு தான் நாய் கத்துச்சு. அப்ப இப்ப சொல்ற நாயே முத்தம் கொடுத்தது ஒரு தப்பா? நாங்க கேட்டோமா, நாங்க பாக்கலையா, எலி ஓடுற மாதிரி சவுண்ட் தானே வந்து. அதுவும் நம்ம ஒரு லொகேஷனை நினைச்சிட்டு இருந்தா இவங்க வந்து பாத்ரூம்னு புது லொகேஷன் சொல்றாங்க. அப்ப 2 இடத்துக்கு போயிருக்கீங்களா, போங்கடா நொன்னீங்களா. போன மண்டே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு விரிசல் ஆரம்பிக்குது பாருங்க. ஒரு வாரத்துக்குள்ள சண்டை போட்டு டிவோர்ஸ் பண்ணி சேர்ந்து வெளியே போயிட்டாங்க. இவ்வளவும் 5 நாள்ல நடக்குது. அவங்களுக்கும் கமருதீனுக்கும் ஒரு விரிசல். ஏன்னா ஃபேமிலி வந்து சொல்லிட்டு போச்சு இல்ல, உலகத்திலேயே ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் ரெட் கார்டு வாங்குற தருதலைங்கன்னா இவங்க தான். ஃபேமிலி ரவுண்ட் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் திருந்துவாங்க. அந்த லட்சணத்துல வந்துச்சுடா உங்க ஃபேமிலி. ஐயோ அதான் ஒரு சீரியஸ்னஸே இல்ல. 2 ஃபேமிலி, ஒரு அக்கா வந்து தம்பியை திருத்தினா வந்தாண்டா ஒருத்தர் போத்தன்னு. பார்வதியை கூட நம்பலாம், அரோராவை நம்பாதன்னு சொன்னா பாத்தியா. அடே கமருதீனுக்கு ஒரு போத்தான்னா பார்வதிக்கு துணிவே சக்தி பாடிடியம்மா பாட்டு. ஒரு அடி ஏண்டி உனக்கு வேற வேலை இல்லையாடி. ஆனா அந்த மாதிரிதான் செய்யும். இது பண்ணுறது இந்த அம்மா செஞ்சிருக்கணும். வெளியே ஷோ பார்க்கும்போது தெரியலையா பார்வதி அம்மா உள்ள போறாங்களான்னு. ஒரு வாரமா எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னு. வீட்டுக்குள்ள கூட போய் வாசல்லே துணிவே சக்தின்னு எல்லாத்தையும் நசுக்குனூரா உடைச்சு. போன சீசன் சிவானி அம்மா எல்லாம் பாருங்க, கெட்ட வார்த்தையில திட்டிச்சு. அவ்வளவு ஏன் லொசிலி அப்பாவை பார்த்து கத்துக்கமா. எப்படி அவர் அடியெல்லாம் ஒன்றும் இல்ல, வார்த்தையிலேயே கொடுத்தாரு. உங்க மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சா நீங்க என்னம்மா வந்து துணிவே சக்தின்னு 24 மணி நேரம் பொண்ணோட உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் அப்படித்தாம்மா பண்ணனே, நீ பண்ற தப்பே இல்லம்மா அப்படின்னு ஏத்தி விட்டு போய் பேசிட்டு இருந்து. ஏமா உன் பொண்ணுக்கு துணிவுக்கும் உன் பொண்ணுக்கு இருக்கிற கேரக்டருக்கும் வித்தியாசத்தை சொல்லி கொடு. உங்க பொண்ணு பண்றதெல்லாம் துணிவுன்னு நினைச்சுக்கிட்டு சரி
என்ன அந்த அதான் சொல்றதே முத ஃபேமிலி ரவுண்டு ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ரெட் கார்டு வாங்கின 2 தருதலைன்னா இதுதான் பிக் பாஸ் ஹிஸ்டரியில எங்க மொத்த இந்தியாவிலையும் இத்தனை வருஷமா நடக்குது. ரெட் கார்டு வாங்கின பொம்பளையா அந்த பொம்பளை ரெக்கார்டு வச்சிருக்கு. இந்த பொம்பளை போன ஷோவெல்லாம் பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஷோவோட வாழ்க்கை கேள்விக்குறி. சர்வைவர்னு ஒரு ஷோக்கு போச்சு, அவங்க எங்கன்னே தெரியல. சரி, அப்புறம் குக் வித் கோமாளிக்கு கொஞ்சம் கோமாளியா வந்துச்சு போல, ஒரு எபிசோட் 2 எபிசோடு வந்துச்சு போல. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி நாசமா போச்சு. அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸுக்குள்ள காலடி எடுத்து வச்சுச்சா ரெட் கார்டு. எப்படி அவ மட்டும் கிடையாதுங்க, அவ எனர்ஜி எப்படி பாருங்க, அவங்க பக்கத்துல இருக்கிறவனை கூட சேர்த்து கூட்டு போயிருவான். நேத்து சனிக்கிழமை சனி போன தனியாவும் போகல, கமருதீனை இழுத்துட்டு போயிருச்சு. அது அவருக்கு புரிய மாட்டேங்குது கமருதீனுக்கு. சரி வாங்க, எனக்கு அவ்வளவு இருக்கு இந்த கடைசி எபிசோட்ல பேசுறதுக்கு. நான் இப்ப கொஞ்சம் சொல்லிடுறேன். மண்டே விரிசல் ஆரம்பிக்குதுங்க. விரிசல் ஆரம்பிக்குதுன்னா சின்ன விரிசல்லாம் இல்ல, பெரிய விரிசல். அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டாங்கிறதும் இவர் போயிட்டு நீ எல்லாம் பேசவே கூடாது, அது இது எங்க அக்கா அப்பவே சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராது அந்த மாதிரி அடிச்சுக்கிற அளவுக்கு சண்டை. அப்ப வந்து இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் 1 2 3 நடந்துகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ஒயிட் பால், பிளாக் பால், கோல்டு பால்னு ஒரு டாஸ்க். இந்த பால்ஸ் கலெக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி ஒரு டாஸ்க். அதெல்லாம் எவனுக்கு வேணும், நம்ம சண்டையை பத்தி. ஸோ அந்த டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த டாஸ்க்ல பார்வதி வந்து இவன்ட போல புடுங்குறதும் அவனை ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறதும் கமருதீனை இவரும் வாடுறதும் போறதும் நீங்க மூடுங்க, நீங்க விளையாடுற லட்சணம் எங்களுக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இவர் போயிட்டு அவங்க பால்ஸ் குறைவா இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது இவ வந்து அப்படின்னு தட்டுவேன். உடனே இவர் அப்பா இருட்டு ரூமுக்குள்ள போகும்போதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியல. இப்படி லேசா தட்டுனதுல இன்னும் அடிக்கிறதுக்கு இவ யாரு என்ன அடிக்கிறது, அடிக்கிறா மச்சான், ஏய் பிக் பாஸ் இவன் அடிக்கிறா, பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, பிசிக்கல் வயலன்ஸ். அவ வச்சிருந்த அந்த பந்து கூட காலால தட்டி விடுறது, அது இது அந்த கேமை நாசம் பண்றது அப்படின்னு அங்க ஒரு குளறுபடி. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அப்பயும் வந்து கேட்கறாங்க. அப்ப பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. திவ்யா, அரோரா, சுபிக்ஷா, சாண்ட்ரா எல்லாம் பார்வதியை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் உள்ள போயிட்டு இவ யாரும் என்ன கேட்கறதுக்கு. அப்ப நான் யோசிச்சேன், அட்ட பாவி, குடும்பம் வந்து அடுத்த நாளே திருந்திட்டானுங்க. அப்படியே அந்த சண்டை போகுதுங்க. மறுபடியும் பேட் டச்சுக்கு போகுது, அதுக்கு போகுது, இதுக்கு போகுது. இவ என்ன இப்படியெல்லாம் கேட்கறா, இவ என்ன லேடிஸ் மாதிரியா நடந்துக்கிறா, பொம்பளையா இவ. ஏன்டா இருட்டு ரூமுக்குள்ள இப்ப யாரு கூப்பிட்டாலும் போவீங்க, போகும்போது தெரியலையாடா. ஐயா இவங்கிட்ட இருந்து ஆம்பளைங்களை காப்பாற்றணும் போல இருக்கேன். சரி, அதுக்கப்புறம் ஐ நீட் அன் அப்பாலஜி, என்ன அடிச்சதுக்கு வாங்கிட்டேலாம் எவன்டா சாரி கேட்பான். அப்படின்னா மறுபடியும் போய் அந்த அந்த இதை தட்டி விடுறது, அது பண்றது, இது பண்றது, இவ்வளவு நடக்குதுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள்னு டாஸ்க் போயிட்டே இருக்கு. இந்த டைம்ல இவங்க 2 பேருக்கும் விரிசல் வந்த நேரம் பார்வதிக்கு தான் சோலோவா நின்று விளையாட முடியாதுல்ல. பார்வதி சோலோவா நிக்கிற இடம்னா அது கக்கிஸ்தான். ஆனா அங்கேயும் நான் சோலோவா நிக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு. சோ எங்கேயுமே சோலோவா நிக்காத போல இருக்கு. சோலோவா நிக்க முடியாது. சாண்ட்ரா கூட ஒட்டிக்கிச்சு. சாண்ட்ராவை ஐயோ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பார்வதி எவ்வளவு பெரிய விஷம்னு உனக்கு வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து தெரியும். உள்ள புருஷன் வந்து கூட சொன்னார், அவ கூட சேராதன்னு. இவக்கு ஹவுஸ்மேட்ஸ் கூட ஒட்ட முடியலையா. அதுவும் முக்கியமா கனி எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்னைய பாரு எப்படி நினைக்கிறாங்க, நீ மட்டும்தான் நீ நல்ல என்ன முத்தமெல்லாம் கொடுத்தீங்க, கனியக்கா சாம சும்மா விடுமா என்னவா. அப்ப இவ கமருதீனை பத்தி நிறைய விஷயம் அவட்ட சொல்லிட்டா. ஏன் நாய் குலைச்சது தெரியுமா உனக்கு, அதெல்லாம் சொல்லிட்டேன். நாங்க எங்க போனா என்ன பண்ணோம், நாங்க என்ன பண்ணதுக்கு நாய் குலைச்சது எல்லாம் தெரியும். குழந்தைங்க இல்ல 29 வயசு அவங்க கதை வர சொல்ற. சர்வைவர்ல இதே வயசு தானே சொன்னேன். சர்வைவர் முடிஞ்ச ஒரு 5-6 வருஷம் ஆச்சு இல்லம்மா. ஏம்மா என்னம்மா சினிமாக்காரங்க மாதிரி 29ல நின்னா என்னம்மா இருக்க, கடந்து போ என்னம்மா அப்படின்ட்டு சாண்ட்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். இது இப்படியே புகஞ்சு மண்டே, டியூஸ்டே, சண்டே, வெனிஸ்டே வந்து அந்த கேம் எல்லாம் விளையாடுவாங்கல்ல. அந்த கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் பார்வதி கிட்ட வந்து குட் கேம். அப்பதான் தெரிஞ்சது இவருக்கு இருக்க முடியல. பார்வதிய நம்ம அப்படி கை குலுக்கி கட்டி பிடிச்சதுல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பாத்துட்டாங்க. சாண்ட்ரா போய் கேக்குறா, விக்ரம் தலை ரூமுக்குள்ள கூட்டு போய் பாதியா சொல்றாரு, ஏமா நேத்து நீ இந்த டிவின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ்,
டொமஸ்டிக் வயலன்ஸ்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வர்ற அந்த சண்டை, வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அடிக்கிறது, ஒய்ஃப் அடிக்கிறதுன்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ண. நீ அவனு புருஷன் கொண்டாட்டி இல்ல ஆனா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி எவ்வளவு அக்யூஸ் எல்லாம் பண்ண. இப்ப போய் அவங்ககிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு அந்த பேட் டச்சுக்கு எங்ககிட்ட வந்து எங்களை காப்பாத்துங்க, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு கமுதின் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து வர்றேன். அப்புறம் பார்த்தா நீங்க ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது சரியில்லை பார்வதின்னு. நோ 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 அப்படி இல்லை, ஐ நோ மை பவுண்டரிஸ், அதை தாண்டி போக மாட்டேன். அவன் சும்மா இப்படி கை கொடுக்குன்னா இப்படி வந்தான், நான் தான் சைட்ல கட்டி பிடிச்சேன், இப்படி எல்லாம் பேசு. அவன் இப்படி வந்தான், நான் தான் அதை உடைச்சு இப்படி சைட்ல கட்டி பிடிச்சி விட்டேன். அவனா வந்தான். அப்புறம் சாண்ட்ரா கிட்ட சொல்லி சிரிக்கிறாங்க. சபரி கூட கேட்டான், புருஷன் கொண்டாட்டி சண்டைக்குள்ள போகக்கூடாதுன்னு. அப்போ சாண்ட்ரா, ஓ அவன் புருஷன் கொண்டாட்டி சண்டைக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்ன அந்த வேர்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு. இல்ல அது ஒரு சிச்சுவேஷனல் காமெடி, நல்லா இருந்தது, நல்லா உழப்பு. புதன்கிழமை அவர் கை கொடுத்ததுல இருந்து அப்புறம் ஒவ்வொரு டாஸ்க்லையும் கொஞ்சம் போயிட்டு அவர்தான் அவன் இப்ப சண்டை பிடிக்கிறீங்களா என்ன பண்றீங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துட்டாங்க. 2 நாள் தான் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இது சாண்ட்ரா அப்படி சொல்லிச்சு, இப்படி சொல்லிச்சு. ஒன்னா இருக்கும்போது பேசினதெல்லாம் இவ கமுதின் கிட்ட சொல்லலாம். இதை கேட்டுட்டு அவரு அவக்கு என் மேல எப்பயுமே ஒரு காண்டு தானே, உடனே நல்லா மூளை செலவு பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவரு குத்தி பேசுறது. இப்ப பார்வதி அவரும் சேர்ந்துட்டாங்கல்ல, நல்லா சேர்ந்து பழைய மாதிரி ஒன்னா உட்கார்றது என்ன, உரைச்சிக்கிட்டு உட்கார்றது என்ன, அவரு போய் ஆறுதல் சொல்ல கட்டி பிடிக்கிறது என்ன. ஏண்டா திங்கக்கிழமை தாண்டா சண்டை போட்டீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களாடா, நீங்களா சஞ்சய் ராமசாமியாரா? ஏண்டா டேய், அவங்க வேற உலகத்துல இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட சேர்ந்து இருக்கலாம் இல்லடா. 48 மணி நேரம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியலையே, என்ன எனக்கு தெரியல. அப்போ சொல்ற சாண்ட்ரா நல்லா ட்ரிகர் கேம் விளையாடுறாங்க, அது விளையாடுறாங்க, இது விளையாடுறாங்க அப்படின்னு கிச்சன்ல ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சும்மா அந்த ஒரு கமர்தீனா தெரியாதுல்ல, அப்படியே குத்தி பேசுறதுல சாண்ட்ரா ஏதோ குத்தி பேசி ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி சாண்ட்ரா வந்து, நீ என்கிட்ட பேசாத பார்வதி, ஒன்னால நான் என்கிட்ட என்ன பேச்செல்லாம் கேட்கிறேன் பாரு, ஃப்ராடுங்கிறா என்னைய போய் ஃப்ராடுங்கிறா. ஆமா ஃப்ராடு தான், நீங்க எவ்வளவு ஃப்ராடு தனம் பண்ணிருக்கீங்க. அப்பப்பா சாண்ட்ராவும் பிரச்சனையும் தான் நாங்க இருட்டு ரூம்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம். அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் நம்ம ஒண்ணும் கேட்க முடியாது. அவங்க 2 பேரும் தான் இருட்டு ரூம்ல உட்காந்து நாய் கத்தி எலியெல்லாம் ஓடி மூச்சுக்கு எலியெல்லாம் ஓடி பிடிச்சது. ஃப்ராடு இவர் பேச விட்டாரு, போடா டேய் போடா. அப்ப சாண்ட்ரா அழுதுட்டு போய் வெளியே உட்காரும் போது பார்வதி வந்து, ஏன்டா அப்படி பேசுற, கொஞ்ச நாள் 2 நாள் அவதாண்டா ஆறுதலா இருந்தா, அதுக்காக இங்க பாரு நீ வந்து சாரி கேளு. அவங்க அழுதுகிட்டு இருக்க, வெளியே வர்றாரு. இங்க பாருங்க சாண்ட்ரா இருக்கும், இங்க பாருங்க ஏதோ பார்வதி சொன்னான்னுதான் நான் சாரி கேட்க வந்தேன், சரியா? ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் இதுவே தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்ப நீ மனசார சாரி கேட்க வரல, இதெல்லாம் ரொம்ப தப்பு மச்சான். சாரின்னு கேட்க வந்தா காதை பத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்டா வெண்ண, நீ பேசுறதையும் கேட்கணும், நீ சாரி சொல்றதையும் கேட்கணுமா? பெரிய லாடு லவக்கு வரு, போடா மூடிட்டு போடா வெளியே. அதுக்கப்புறம் பார்த்தா அதுல அவங்களுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இது அப்படியே தேர்ஸ்டேக்கு வருதா. தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஒவ்வொரு டாஸ்கா நடக்குது. அந்த ஒவ்வொரு டாஸ்கில் ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க இறங்குறாங்கன்னு அந்த பாயிண்ட்ஸ் வந்து லீடிங்கில் போயிட்டு இருக்கு. சபரி அரோராலாம் லீடிங்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. நைட்டு பெட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு நைட்டு ஒரு 2 மணிக்கு. ஏய் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது செய்யா, அது பண்ணுவேன் கட்டிப்படி அப்படின்னு அவர் அந்த ஷோல்டர்ல போய் அந்த பெட்டில் படுக்கிறது. அவர் சொல்றா, ஏய் நீ இனிமே என்கிட்ட எப்படி கோவப்படக்கூடாது, சாரி நீ பண்ண மாட்டேன்னா தொப்புக்கரணம் போடுறா. அவர் போயிட்டு என்னடா நீ பேட் டச் பண்றன்னு சொன்னதுக்கு நீயே தொப்புக்கரணம் போட்டுக்கிட்டு இருக்க அவகிட்ட. ஐயோ நீ என்ன பண்ணு, தலைகையில நின்று காலால தோப்பு கையை கீழே குத்தி, அதான் உனக்கெல்லாம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துல சுபி அரோராவும் நல்லா நித்திரையில சுபி அரோரா மேல கை போட்டு இப்படி படுத்துக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அதை பார்த்து நக்கல் பண்றாங்க. எங்க பாரு கட்டி பிடிச்சி படுத்துக்கிட்டு இருக்காங்க, உனக்கு அது கடுப்பு இல்ல எரிச்சல். ஐயோ அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சி படுத்துருக்காங்களே, நம்மளால முடியலைங்கிற வயிற்றுச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கடா நாய. அதுக்கப்புறம் பார்த்தா அவ சொல்றா, 2K கிட்ஸ்டா, கிளட்டு சிரிக்கி, உனக்கு தான் 80 வயசு ஆகுது, நீ அது மாதிரியா நடந்துக்கிற? இல்ல
அவங்க 2K கிட்ஸா இருந்தா உனக்கு என்ன, யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ 80 வயசுல பண்ணா அதை அட்டூழியம்லாம் உள்ள பண்ணிவிட்டு பக்கத்துல படுத்திருக்கிறவங்களை பார்த்தா 2K கிட்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க. கில்லர் காயின் அப்படின்னு ஒரு டாஸ்க் வருது. ஒவ்வொரு சீசன்லயும் வந்த டாஸ்க் தான். அந்த ஒரு வெல்க்ரோ ஜாக்கெட்ல பஜர் அடிச்சு 3 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அந்த 3 நிமிஷத்துல அந்த கில்லர் காயின் ஒருத்தர் எடுத்து யார்கிட்டயாவது ஒட்டணும். டைம் முடியும் போது அந்த 3 நிமிஷம் முடியும் போது யாரு ஜாக்கெட்ல அந்த காயின் இருக்கோ அவங்க அவுட். இதை நம்ம எப்படி வேணாலும் விளையாடலாம். போன சீசன்ல எல்லாம் ஓடி ஓடி விளையாண்டாங்க. இதுல விக்ரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. பல பேர் விக்ரம் போட்ட ஸ்ட்ராட்டஜி தப்பு அப்படின்னாங்க. அப்ப அதை விக்ரம் கிட்டே சொல்லி உடைச்சிருக்கணும். சீசனுக்கு சீசன் இப்படி ஒருத்தன் கிளம்பிடுவான், அவன் சொல்றத மத்த எல்லாரும் கேட்கிற மாதிரி பிளே பண்ணிடுவாரு. கேட்டு எல்லாம் முடிச்சுப்புட்டு ஐயோ விக்ரம் உங்களை மேனிபுலேட் பண்ணிட்டாரு, ஏன்டா விரல் வச்சா கடிக்க தெரியாதுல்ல உங்களுக்கு, பாவம் பேம்பஸ் கட்டி ஒரு வாயில நிப்பிள் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கல, குழந்தை இல்ல பாவம், விக்ரம் மட்டும் தான் அங்க பெரியவர். ஒருத்தன் அப்படி மேனிபுலேட் பண்றான்னா அங்க உடச்சி பேச தெரியாம சேர்ந்து கேம் விளையாடி போட்டு அப்புறம் என்னடா நொய்யின்னுக்கிட்டு. விக்ரமுக்கு அவரோட ஒரு பிளான், நம்மளால ஓட முடியாது, துரத்தவும் முடியாது, ஓடி வந்தா நம்மளால ஓடவும் முடியாது. ஸோ ஒரே இது அவங்கள அமுக்குறது. எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் பேசி நம்ப வச்சுட்டாரு. அவர் பிளானுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு ஸ்கோர் போர்டை பாருங்க, யாரு கூட இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சபரி எல்லாம் ஓடுனா நம்மளால பிடிக்க முடியாது. ஸோ சபரியை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருவோம், காயினை ஒட்டிட்டு 3 நிமிஷம் அசைய விடாம வச்சுக்குவோம். இதை விட்டு எப்படி கேம் விளையாடுறது எனக்கு தெரியல. எல்லாம் வச்சாங்க. சாண்டி சீசன்ல எல்லாம் இருந்தது. அதுல எல்லாம் வீடு முழுக்க ஓடுவாங்க, ஓடி ஓடி பார்க்க நல்லா இருந்தது. இப்ப இதுல இவர் ஓபன் பண்ணோடனே சபரியை பிடிச்சாங்க. சபரியா வலிக்குது அப்படிலாம் கத்துனாரு. அதுக்கப்புறம் கமருதீனையை பிடிச்சி அமுக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்வதியை பிடிச்சி அமுக்குனாங்க. சபரி அமுக்கும் போது மட்டும் இருந்தாங்க. கமருதீன் அமுக்கும் போது மட்டும் பார்வதி வந்து கமருதீனை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்வதியை பிடிச்சி அமுக்கும் போது கேவலமான கேம், என்னச்சு சபரி அமுக்கும் போது மட்டும் குள்ளுன்னு இருந்திருக்கும்ல. அப்ப சொல்ல வேண்டியதானே என்னடா கேவலமான கேம் விளையாடுறீங்கன்னு. உனக்கு தெரியும் அது அவங்க 2 பேரும் அமுக்கி விட்டு உன்னைய தான் அமுக்குவாங்கன்னு தெரியும். அது வரைக்கும் அப்படியே அமுக்குண்டி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது. சும்மா நடிக்காத சரியா. இதுல நிறைய பேருக்கு காலால் அடிச்சிருக்கா, கடிச்சிருக்கா, இதெல்லாம் பண்ணிருக்கா. கமருதீனும் கடிச்சிருக்காரு. சோ இப்படி டாஸ்க் போயிருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மள இப்படி அமுக்கிட்டாங்க, இப்படி அமுக்கி விளையாடுவீங்க, என்னடா கேம் இது, ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அமுக்கிட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அமுக்கி எல்லாரும் அவுட் பண்ணிட்டாங்க. இதுல கடைசியா பார்த்தா இந்த கேம்ல வினோத் வின் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா டே 89 வருது, சம்பவத்துக்கு வருது. கார் டாஸ்க் சீசன் 1ல வந்துச்சுல. சீசன் 1 காரங்க கிட்ட போய் வாங்கி குடிங்க ஒரு போத்தல் தண்ணி. எப்படி அழகா விளையாண்டுருக்காங்க, யாருக்கும் பாதகம் இல்லாம இவங்கள தான் விளையாண்டாங்கல. 2 நாய்களால மொத்த கேமும் ஒரு நாசமா போச்சு. கார் கேம், அந்த கார் டாஸ்க் உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ். சின்ன மாருதி 800 மாதிரி ஒரு காரை கொண்டு வச்சுட்டு 9 பேரும் உள்ள ஏறுங்க. அம்மா விக்ரமுக்கு கண்ட இடமெல்லாம் நசுங்குது. ஆமா, ஏன் பார்வதி என்னைய போட்டு நசிக்கிற நீயும் கமருதீனும் அப்படின்னா, ஏன்டா நேத்து எங்களை போட்டு நெஞ்சில எல்லாம் அமுக்கு நீ இல்லைன்னு. நெஞ்சில் அமுக்கலாம், நீங்க எங்க அமுக்கிட்டு இருக்கீங்க தெரியுதா, பேசாத நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியாது. ஐயா இந்த டாஸ்க் நமக்கு தேவைதானடா, ஒரு டிக்கெட்டு பின்னாலேக்கு என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. இப்ப காருக்குள்ள உட்காந்துருக்கிறதுல செகண்ட் ரோவ்ல கமருதீன், பார்வதி, சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க. இப்ப சும்மா வாய வச்சுக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? ஏன்டா இந்த சந்துலையும் இந்த நெருக்கடியிலையும் உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குதாடா, ஐயோ ரொமான்ஸை வச்சுதான் சர்வை பண்றாங்க போல இருக்கே அப்படின்னு விக்ரம் ஸ்டார்ட் பண்ணினதுல ஆமா அப்படின்னு சாண்ட்ராவும் சொன்னதுல அப்படியே ஸ்பாக் ஆரம்பிக்குது. நாங்க என்ன ரொமான்ஸ் பண்ணதை நீ பாத்தியா, அது பாத்தியா, இது பாத்தியான்னு ஃபர்ஸ்ட் அந்த பேரை வச்சு ஸ்கேம்ட்ரா அப்படின்னு அந்த சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரா அப்படின்னு அந்த பேரை அந்த காருக்குள்ள சொன்னது கமருதீன். அதுக்கு ஒத்துவதுனது வந்து பார்வதி. இவங்க 2 பேரும் பேசுவாங்க, நம்ம அப்படியே பேசாம இருக்கணுமா, முடியாது இல்ல. இவ அப்படியா பொறுக்கி பார்வதி நீ காமருதீன், ஐயோ ஏதோ இல்லாததை சொல்லிட்டாங்க சாண்ட்ரா. இவருக்கு சுருன்னு ஏறிச்சு. ஏய் அந்த பாருங்க இவனோட வளப்ப பாருங்க, மரியாதைக்கும் டக்குன்னு அக்கான்னு கூப்பிட்ட ஒருத்தவங்களை எவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோங்கிற அந்த ஒரு சிங்கிள் லைனை அதுல நிக்கிறது தான் நம்ம யாருன்னு காட்டும். என்ன நடந்தாலும் அந்த லைன்ல நம்ம நிக்கிறோமா ஸ்லிப் ஆகுறோமாங்கிறது நம்ம யாருன்னு காட்டும்ல. லைன் ஆகுது மயிராகுதுன்னு ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல அதை விட்டு கீழே இறங்குற ஒரு தருதலை தான் கமருதீன். அக்கான்னு கூப்பிட்டு இருந்தவங்க அது உனக்கு இது தெரியுமாடி வெள்ள பண்ணி என்னெல்லாம் வார்த்தை பேசினாங்க தெரியுமா. ஐயோ அந்த எபிசோட வந்து நீங்க லைவ்ல பாத்துருக்க முடியாதுங்க.
அவ்வளவு பேட் வேர்ட்ஸ், மியூட் வேற இல்லையா, அவ்வளவு பேட் வேர்ட்ஸ். யாரை பார்த்து காமுறுதினுங்கிற, நாங்க காமம் பண்ணதை நீ பாத்தியான்னு சாண்ட்ரா வந்து ஆமா ஆமா எங்க பார்த்த என்ன எங்க பார்த்த, அந்த இவதான் சொன்னா பாத்ரூமுக்குள்ள போய் உமா கொடுத்தீங்களா நாய் கத்திட்டான். கமருதீனுக்கும் பார்வதிக்கும் இப்ப அவங்க மூளை எப்படி வேலை செய்து பாருங்க. வெளியே உலகம் முழுக்க இந்த பிக் பாஸ் பாக்குற தமிழ் ஆடியன்ஸ் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. கமருதீனுக்கு எதுவும் பிரச்சனை என்னடா, காருக்குள்ள இருக்கிற 7 பேருக்கு முன்னாடி இப்படி பேசிட்டு இல்ல, என்னால தாங்க முடியல. ஏண்டா வெண்ண 7 பேருக்கு தெரிஞ்சா என்னடா, 7,000 கோடி பேருக்கு தெரிஞ்சு வச்சுடா. 7,000 கோடி அவ்வளவு பேரா இருக்காங்க இல்ல, எத்தனையோ பல கோடி பேருக்கு தெரிஞ்சு போச்சுடா. அதெல்லாம் இவருக்கு பிரச்சனை இல்லை. இவன் நினைச்சிட்டு இருக்காரு வீட்டுல யாருக்குமே தெரியாது நம்ம போனது வந்ததெல்லாம். ஏய் அவங்களுக்கும் தெரியும்டா, அவங்களுக்கும் தெரியும்டா, எல்லாருக்கும் தெரியும்டா, எல்லாருக்கும் தெரியும்டா. சின்ன பிள்ளைங்க இல்ல தானே, அவங்க கிட்ட எல்லாம் போய் சொன்னதே பார்வதி தான்டா, அது உனக்கு தெரியாது இல்ல. அப்புறம் அணியா இருக்கியப்பா. உடனே என்னெல்லாம் பேசுறான், அவங்க ஃபேமிலியை எழுத்து பேசுறான், அந்த குழந்தைகள் எழுத்து பேசுறான். நீங்க என்ன காமம் பண்ணாமலா குழந்தை பெற்றிருப்பீங்க, அதுங்கிறான் இதுங்கிறான். அச்சோ ஆமா, பிரஜன் அண்ணாவுக்கே 2-3 லவ் இருந்தது, அதுக்கப்புறம் தான் இவளை கல்யாணம் பண்ண. இதெல்லாம் என்ன பேச்சு, செத்து போனவங்க அம்மா பத்தி இப்ப பேசுனா சுருன்னு ஏறும்ல உனக்கு. பிரஜனை பத்தி பேசு, எக்ஸ் கண்டெஸ்டன்ட், அவங்க குழந்தைகளை பத்தி பேச உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு, அந்த குழந்தைகளை பத்தி ஏன் பேசுற அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் கேட்டோன்னு, பார்வதி ஒன்னும் உங்க அம்மா பெக்கும் போது நீ குழந்தை தானே, ஏண்டா டேய் அந்த 2 குழந்தைங்களும் இந்த தார்பீப்பா ஒன்னாடா, அது பிறக்கும் போதே விஷமா தான் பிறந்தது பார்வதி. எல்லாரும் பிறக்கும் போது குழந்தைதான்ப்பா, நாங்கெல்லாம் ஏதோ 30 வயசுல பிறந்தவங்க, அது உன் ஆளுதான், பிறக்கும் போதே 43 வயசா, அதை உன் ஆளை பார்த்து சொல்லு. அந்த உண்மையான 2 குழந்தைங்களையும் இந்த தருதலையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல வார்த்தை முத்துது நமக்கு. நம்ம ஆளுக்கு வேற இது கொஞ்சம் தள்ளி அப்படின்னு ரொம்ப நசிச்சுட்டாங்க. நசிச்சதுல ஏமா ஆளை விடுங்கப்பா, ஆமா நான் இருக்கிறத காப்பாத்திக்கிட்டு ஊருக்கு போறேன் அப்படின்னு ஒரு டிக்கெட் ஃபினாலேக்காக என் டிக்கெட்டை இழக்க முடியாதுல்ல அப்படின்னு இறங்கிட்டாரு. அவர் இறங்கி வந்து வெளியே உட்காந்துருக்காரு. அம்மா இப்பதாப்பா மூச்சு அவர் ஒரு மாதிரி மடிஞ்சிட்டு தான் கிடந்தாங்க. இதுல இவங்க 2 பேரும் எப்படி போட்டு கொடுத்துட்டாங்கல்ல, இவங்களுக்கு பெருத்த அவமானமா. உடனே பார்வதி பாத்தியா, உன்னைய நம்பி இவளையே நம்புன, பாவியா உன்னைய நம்பி நான் கஷ்ட காலத்துல இருக்கு சொன்ன ஒரு விஷயத்த இப்படி இத்தனை பேர் முன்னாடி, எத்தனை பேர் 7 பேர் முன்னாடி போட்டு உடச்சிட்டில. ஏமா அங்க கேமராவே 50 இருக்கான், ஒவ்வொரு கேமராக்கு பின்னாடியும் ஆபரேட்டர்னு 2 பேர் இருப்பாங்க. அது அந்த டீமே பார்த்துட்டு இருக்கு. அப்ப கேமராக்கு பின்னாடி மட்டும் 100 பேர் இருப்பாங்க. அப்ப எடிட்டர் டீம்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஷோ டைரக்டர் ப்ரொடியூசர் இருப்பாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா செட்டுக்குள்ளே ஒரு 500 பேர் இருப்பாங்களாமா. உங்களுக்கு வேற 7 பேருக்கு சொன்னதுக்கு உங்களுக்கு எப்பா 7 பேருக்கு சொன்னதுக்கே சாண்ட்ராக்கு இந்த நிலைமைன்னா, விஜய் டிவி வந்து இதை கோடிக்கணக்கான மக்களுக்கு காட்டிருக்கேன், ஸ்டூடியோவே கொளுத்திடுவாங்க போல இருக்கையா. என்னங்கடா உடனே இவ கொண்டையெல்லாம் கட்டுது. நான் நினைச்சேன் பார்வதிக்கு புழுக்கம் போல இருக்கு. கொண்டையை கட்டிட்டு கதவை திறந்து சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளுது. ஏய் அதிக பாயிண்ட்ல இருக்கிறது சபரி இல்ல, அவனெல்லாம் பிடிச்சி தள்ளணும்னு கேட்க, அவன் எனக்கு எதிரி கிடையாது, எனக்கு இவதான் எதிரி. சோ நீ கேம் விளையாடல, இப்ப வன்மத்தை காட்டுற, பிடிச்சி தள்ளு. எப்பா வந்துச்சே பேப்பர் ரவுடிக்கு ஒரு வீரம் யாரு, கமருதீன். அவர் பொம்பளைகளுக்கு தான் காட்டுவார். அவர் சொன்னாரு நான் பொம்பளைகள் எல்லாம் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு. அப்பயே பார்வதி மேல வச்ச, அப்பயே பார்வதி மேல கை வச்ச, அது பொம்பளையா? சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. நான் பொம்பளை மேல கை வைக்க மாட்டேன், அப்ப எதுக்கு அண்ணனை கூட்டிட்டு கக்கசுக்குள்ள போனேன்? கேட்க ஆள் நேரத்துக்கிட்டு இருக்கியா? அண்ணனுக்கு நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். பேசாம இரு. நானும் பேசுனேன்னா உன்னை விட லோக்கலா பேசுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா புடிச்சு தள்ளி அவ இறங்க மாட்டேன்ட்டாவா. நீ தள்ளுன வரைக்கும் சந்தோஷம், அது கேம்னு கூட வச்சுக்கலாம். உன் பீத்த காலை எடுத்து எதுக்கு மத்தவங்க மேல வைக்கிற? எங்க மத்தவங்க மேல வைக்கிற? உன் கால் என்ன பெரிய இதுவா? நாய காலை தூக்கி பிடிச்சி காலால தள்ளுதா, பின்னாடி வரும் அவரோட காலை வச்சு என்னடா புடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. கீழே தொப்புன்னு வந்து விழுந்துருச்சு.
தொப்புன்னு விழுந்து கால் ரெண்டும் கதவு கிட்ட இருக்கு. அந்த கதவை பிடிச்சி அந்த அந்த கதவு வந்து அவ தொடையில வந்து டக்கு டக்குன்னு அடிக்குது. விக்ரம் இதை பார்த்துட்டு ஏமா இருமா அப்படின்னு புல்லுல தரதரன்னு இழுத்து இந்த பக்கம் போட்டாரா. போட்டோடனே அவங்க வந்து அப்படின்னு ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே இவர் உடனே உள்ள இருந்து பேப்பர் ஓடி அவ சீன் போடுவா, அவ நடிக்கிறா, அவ கிடக்குறா. அப்பயும் விடல. அப்போ பார்த்தா கேம் ஆகுது மயிராகுதுன்ட்டு சபரியும் வினோத்தும் கேமை விட்டு இறங்கி ஓடி போய் சாண்ட்ரா என்னாச்சு பார்த்தா அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் வர்ற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடுறாங்க. உள்ள ஓடி போனா உடனே 2 டாக்டர்ஸ் வந்தாங்க. அவங்கள உள்ள கொடுத்துட்டாங்க. வினோத்துக்கே சீனு போச்சு கமருதீனோட. அவ உன்னை ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா பண்ற? லேடிஸும் தள்ளி விட்டா கூட பரவாயில்ல, நீ என்னடா பண்ற? நீ ஏன்டா அதை தள்ளுன? எப்படி அவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறியடா, அவ்வளவு பேசுறியடா. சாண்ட்ரா கொஞ்ச நேரத்துல அமைதி ஆயிட்டாங்கல்ல. நீ ஸ்கேம்ட்ரான்னு சொன்ன, அவ காமுறுதின்னு சொன்னா, பேச்சோட நிப்பாட்டி இருக்கணும். எதுக்கு இப்படி பண்றீங்க? ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க உள்ள இருந்து. இங்க பாருங்க, அதெல்லாம் மெடிக்கல் இருக்கு, அவங்க பாத்துக்குவாங்க, சும்மா சீன் போடாதீங்க சரியா? நாங்க அப்படித்தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், அப்படித்தான் பண்ணுவேன். அவங்க துடிச்சது கூட உங்களுக்கு கவலை இல்ல. செருப்பை எடுத்து மனுஷ சாணி, மாட்டுச்சாணி எல்லா சாணிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பி நாக்கை இழுத்து அதுல நக்கு நக்கு நக்குன்னு அடிச்சுட்டு அப்படிதான் பண்ணுவேன், இது என்னோட கேம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன பண்ணுவேன்? அச்சோ அதுல முகரக்கட்டைய பார்க்கணும்ல. அதை பண்ணிட்டு அப்பதான் நான் யோசிச்சேன், ஐயோப்பா துணிவே சக்தி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து. பத்த ரோசா ரொம்ப அழகா வளர்த்திருக்கமா பிள்ளைய. அந்த ரஞ்சனி சொன்னது சரி, கேமுக்காக பார்வதி இன்னொன்று கொலையே பண்ணுவா. ஒருத்தியோட அந்த தொட காரோட அந்த கதவோட எஜ்ஜு வந்து கூட இருக்கும்ல, அதுல பட்டுக்கிட்டு இருந்தாலுமே ஆனா அதை இழுக்கிறிய. நீ எல்லாம் என்ன, நீ எல்லாம் எவிக்ட் ஆகி போய் நேரா ஒரு மருத்துவமனையில அட்மிட் ஆயிரு, வீட்டுக்கு போகாத, உலகத்துல நடமாடாத, எங்களுக்கு எல்லாம் ஆபத்து. நம்ம வினோத், சபரி, விக்ரம் எல்லாம் கட்டு போயிட்டாங்க. என்னடா பண்ற? ஏய் சுபி, நீ இறங்காதடி. அரோரா உள்ள இருடி, நீ இவங்களை ஜெயிக்கவே விடக்கூடாதுடி, என்ன நடந்தாலும் உள்ளே இருடி. வினோத் வந்து ஏய் அரோரா, உனக்கு ஒண்ணுக்கு வந்தாலும் உள்ளே போடி, நான் பக்கெட் எடுத்துட்டு வர்றேன், வெளியே இறங்காதடி, இவங்கள விடக்கூடாது. இவர் உள்ள இருந்துகிட்டு ஏய் இங்க பாரு, இதெல்லாம் நீ பேசக்கூடாது. பேப்பர் ரவுடி வினோத்துக்கு இல்ல, விக்ரமுக்கு. விக்ரம் வந்து மயிராண்டி எல்லாம் பேசிட்டாரு. என்ன மச்சான் அவன் மயிருங்கன்னா அவனுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. விக்ரம் பார்த்தாரு, நல்லா இருந்தா வெளியே தூக்கி போடுறாங்க. கனி எக்ஸாம்பிள். இல்லாத லோல்தனம் எல்லாம் பண்ணி, இல்லாத வேலையெல்லாம் பண்ணி, ரூல்ஸை மீறி பிக் பாஸ் திட்டி, விஜய் சேதுபதிக்கு மரியாதை கொடுக்காம மைக்கை கழட்டி கீழே வச்சு பேசி, இருட்டு ரூம்ல போய் முத்தம் கொடுத்து, இப்படி தள்ளி விட்டு, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி, ஆக்களை அடிக்க போய், இவ்வளவும் பண்றவன் 90 நாளாயும் டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் உட்காந்துருக்காங்க ஜோடியா. இவங்களுக்கு இதுக்கு மேல நம்ம என்னத்த மரியாதை கொடுக்கறது? நம்ம ஏன் பார்த்து பேசணும்? போடா தா 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 ஏ தா ஏ தா ஏ தா ஏ தா. ஐயா, நானும் யோசிக்கிறேன், ரொம்ப நேரமா என்னத்தையும் தாத்தாரு கொடுத்து தொலைங்க. அந்த ஆளுக்கு டென்ஷன் ஆகுறாள் இருந்தாலும். சரி வரல. விக்ரம் வந்து எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்களடா, இப்ப மாறுவாயா தகுதியா? நீ லோக்கல்னா நான் தாரா லோக்கல்ரா. என்னடா என்ன காமெடி ஷோ பண்ணிட்டு இருந்தா பழம்னு நினைச்சியா? ஏதா 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 என்னத்த தர சொல்றானு. ஐயோ ஏய் அந்த வன்சுமா இருக்கும், அந்த மோரை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. அவன் கேட்கறத கொடுங்கடா தாத்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்காண்டா, கொடுங்கடா. இவர் இங்க பாரு, நீ இப்படி தாத்தான்லாம் பேசாத, எங்க அம்மா பத்தி என்ன பேசுன? உங்க அம்மா பத்தி நாங்கடா பேசுன. உடனே வினோத் அவன் என்னடா தாத்தாங்கிறா. ஏய் அது அவன் கூவண்டா, நீ ஏண்டா தா அவரும் நீ ஏண்டா அவ பேச்ச கேட்டு, அந்த தா பேச்ச கேட்டு ஏண்டா நீ அப்படி. ஐயோ எப்படி போச்சு தெரியுமா அந்த இடம். இது வெளியே. உள்ள வந்து நம்ம திவ்யா அவ சாண்ட்ரா பிடிச்சி இறக்கி விடும்போது இவ அப்படி காப்பாத்துறது கையை கொடுத்துருக்காவா. பாரு வந்து கையையும் சேர்த்து தள்ளி இருக்கு. இவக்கு கை விட்டா உடஞ்சிருக்கும். சாண்ட்ராவுக்கு நடந்ததுக்கும் இவக்கு நடந்ததுக்கும் காருக்குள்ள ஆல்ரெடி புகஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லாத வேர்வை நாத்தமெல்லாம் காருக்குள்ள இருக்கு. இதெல்லாம் தாண்டிக்கிட்டு தாண்டி
எல்லாரும் டீசெண்டா அக்கில மூடிக்கிட்டு வந்திருக்காங்களே பார்வதி, நீ மட்டும் ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்து எங்களை காரை விட்டு இறக்க பாக்குறியா? போக மாட்டோம், என்ன கப்பு வந்தாலும் போக மாட்டோம் அப்படின்னு உள்ள இருக்கிற அவங்க கிட்ட கையை முறிக்க பார்த்தா அவ நீ பேசாத திவ்யா கத்துது. அரோராவும் சுபியும் நடுவுல மாட்டிக்குது. அரோரா அந்த பக்கம், சுபி இந்த பக்கம், திவ்யா நடுவுல, பின்னாடி 2 பண்ணாடு சிங்கிளா நின்னு திவ்யா ரெட் கார்டு ஆயிட்டு வெளியே போறதாலே பாரு. நீங்க 2 பேரும் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு எனி டைம் தள்ளி விடுவாங்க. உடனே அவர் இங்க பாரு, இப்படி எல்லாம் நீ ஃப்ரேம் பண்ணாத, நாங்க யாரையும் தள்ளி விடல. ஆனா அது கமருதி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி தான் பேசி சொல்லுது, இவ பேச்ச கேட்காத, இவன் இது பண்ணாத அது பண்ணாத. இவன் எங்க ஊர்ல இருக்கிற ஓனக்கிழவி, அது என்ன ஓனக்கிழவி? ஓனக்கிழவி வந்து இருக்கா பேசிட்டு இருக்கிறதுக்கு போல, அது தொணக்கிழவி, ஓனக்கிழவி சொல்றா. ஓனக்கிழவி எனக்கு பொம்பளையாரி நீ அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டியரிங்க போட்டு இவ அடிக்கிறா. நீ ஏமா ஸ்டியரிங்க குத்துறா? அது கம்பெனி ப்ராப்பர்ட்டி. இவ சொல்றா, சுபிக்ஷா கேட்குறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க ஹவுஸ்மேட்லாம், இறங்காதடி இறங்காத. இறங்காதையா? எங்களை பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னா திவ்யா தள்ளட்டா, தள்ளி பாரு, கையா வச்சு பாரு மேல, என்னடி பண்ணுவ நீ? வச்சு பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஓனக்கிழவி உள்ள திவ்யா வெளியே ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. காதை கொடுத்தா தா 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 ஏ தா 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 தா. அது என்ன நிக்கல? ஐயோ குடுங்கடா அவங்கிட்ட என்னத்தையாவது. சும்மா அவங்க எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் ஒரு தடவை 2 தடவை 1000 தடவை தாத்தான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். கொடுத்துதான் தொலைங்கிறா. அவன் கேட்கறது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான பொருளா? நானும் அது காசு கொடுத்தேன். அதை வாங்கி கொடுத்து அவனை அடக்குங்கடா, அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். அவர் கேட்குற அந்த தாவை கொடுத்து தொலைங்க சார், என்னத்தையோ தாத்தாங்கிறான். கொடுங்கடா கொடுத்து தொலைங்கடா. ஐயோ சொல்றான், சே பொம்பளையா நீ? உன் மூஞ்ச பார்த்தாலே வாந்தி எடுக்கணும் போல இருக்கணும். இவன் எடு என்ன எடு, ஆல்ரெடி எடுத்த மாதிரி ஓனக்கிழவி. பேசாம இரு. இதுக்குள்ள இவங்க சிரிக்கிறது என்ன, பேசுறது என்ன, கமருதீனோட சேர்ந்து அந்த டீஸ் பண்றது என்ன, இவன் இப்படியே பேசி இதெல்லாம் பண்ணுவாளா? ஏய் அவ்வளவுதான் உனக்கு என்ன? அவ்வளவுதான் உனக்கு? உன்னை அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவேன். நீ அடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நினைப்பேன். நீ என்னென்ன பண்ணுவியா எனக்கு என்ன தெரியும்? நீ ஏதாவது பண்ணு, அடிச்சு வல்லெல்லாம் உடைச்சிருவேன். உனக்கு ஏண்டி மரியாதை? அப்படித்தாட்டி பேசுவேன். பெரிய ஜட்ஜம்மா இவங்க. உங்க வீட்டுல எல்லாரும் லாயர்னு சொன்னியே, நீ படிச்சிருக்கியாடி? படிச்சிருக்க? நீ வேணா கிளாஸ் எடு. நான் ஏன் உனக்கு கிளாஸ் எடுக்கணும்? நீ வந்து நல்லா ஒரு பொம்பளை புள்ள எப்படி இருக்கணும், எப்படி உட்காரணும்லாம் சொல்லி கொடுப்பியா? நீ அது மாதிரி சொல்லு. நான் ஏன் உனக்கு சொல்றேன்? உங்க அம்மா வந்தாலே, உங்க அம்மா உடனே இவ அம்மா பத்தி வேணும் சைலண்ட் ஆயிட்டான். பாத்தியாடா, அடுத்தது ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க. உங்ககிட்ட அப்படித்தாண்டி பேசுனேன், அப்படித்தாண்டி பேசுவேன். உங்க அம்மா வந்தாலே, உங்க அம்மா வந்து 24 hours கிளாஸ் எடுத்து திருத்தினாலே உன்னைய. உங்க அம்மா எடுத்த கிளாஸ்லயே திருந்தாத நீ, நான் எடுத்த கிளாஸ்ல திருந்த போற, அமைதியா உட்காரு ஓனக்கிழவி அப்படின்னு போகுது. ஒண்ணுமே பண்ணாம ஹெட்போனை போட்டு பார்த்துட்டு இருக்கிற எனக்கே முடியல சார். கொஞ்ச நேரத்துல நான் கேட்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு தான், எனக்கு கொஞ்சம் தான். கமருதீனை பார்த்தாலே அப்படித்தான் கேட்கணும்னு தோணுது. விக்ரமோட வியாதி எனக்கு தொத்திருச்சு. ஹெட்போனை போட்டுக்கிட்டு நானும் எனக்கும் தான், எனக்கும் பாதியை கொடுறா, பாதி தாடா தாடா தாத்தா 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 அப்படின்னு. அம்மா இதுல கொஞ்ச நேரத்துக்கு ஹவுஸ் இந்த வெளியே போகாதீங்க, அவுட் ஆன 3 பேரும் வெளியே போகாதீங்கன்னு வச்சிருந்த பிக் பாஸ் உடனே இதுதான் சரியான நேரம், விக்ரம், சபரி, வினோத், நீங்க இப்ப வீட்டுக்குள்ள எங்க வேணுமாண்டாலும் போகலாம் அப்படியா அப்படின்ட்டு அதான் உள்ள இருந்து என்னத்தையோ தாத்தான்னு கேட்டவரு, நீங்க வீட்டுல எங்க வேணாலும் போலாம்னு காரு கிட்ட போறாரு. கமருதி கிட்ட தாடா சொல்லாரு, இறங்குடா இறங்குடா. என்னடா என்ன என்ன நடிச்சு உடனே குத்துல அடிட. கமருதி, ஏய் எங்க அம்மா பத்தி பேசிட்டு இல்ல, இன்னைக்கு இருடா கேம் முடியட்டும்டா, சிங்கிள்ஸ் வச்சுக்குவோம்டா, சிங்கிள்ஸ். சபரி, என்ன சிங்கிள்ஸ் வைக்க போற, என்ன சிங்கிள்ஸ் வைக்க போற? நீ சிங்கிள்ஸ் வைக்கிற வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமா? அவன் கூட நான் சிங்கிள்ஸ் வைக்கிறேன் மச்சான், அவன் அப்படி தாத்தான்னுட்டான், சிங்கிள்ஸ் வைக்கிறேன்டா. சபரி இந்த விக்ரம் நல்லா கிட்ட வந்து, டேய்
ஆம்பளையா இருந்தா இறங்குடா, இறங்கி இப்ப ஆடுறா. உன்னைய மாதிரி எனக்கு பாக்ஸிங்கோ குங்ஃபூ கராட்டே இதெல்லாம் எதுவும் தெரியாது, வா வந்து குத்தி போடு, இங்கே சாவுறேங்கிற. உங்களை மாதிரி ஆளுங்க கூட விளையாடுறதுக்கு இங்கே சாவுறேங்கிற. இவரு ஏய் கேம் முடியட்டும்டா, ஒன்று நீ விளையாடுற நான் விளையாடுறேன், இதெல்லாம் கொலை மிரட்டல். இதெல்லாம் பக்கத்துல உட்காந்துருக்கே ஒரு நாத்தம் பிடிச்ச பீடை, அந்த பீடை கூட இருக்கிற அந்த எனர்ஜி பேச வைக்குது. உள்ள இருந்து திவ்யா கத்திக்கிட்டே இருக்கா, உன்னை யூஸ் பண்றா, உன் மைண்டை பூந்து விளையாடுறா, பேசாம இரு பேசாம இரு பேசாம இரு கேட்குற மாதிரி. வில்ல பிடிச்சிட்டு போன வெக்குனா மாதிரி கமுதினை பிடிச்சிருக்கு இந்த நக்குனா. ஐயோ போட்டு உசுப்பை ஏத்தி அந்த வெக்குனா விக்கல வில்ல பிடிச்சதுல வில்லு ஹீரோ ஆயிட்டான்டா. இந்த நக்குனா உன்னை பிடிச்சதுல வாழ்க்கை நக்கிட்டு போயிருச்சேரா. இதுல இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போதே எபிசோட் பாதியிலே கட்டு. பார்த்தா அடுத்த நாள் அமிதாப் மாமா வந்தார். அமிதாப் மாமா வந்து 40 நிமிஷம் வெள்ளிக்கிழமை மக்களோட சேர் போட்டு உட்காந்து பார்க்கிறேன். இந்த ஈர வெங்காயத்தை நான் சொன்ன மாதிரி 40 நிமிஷம் ஒவ்வொரு வாரமும் பார்த்துருந்தீங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து பேசியிருக்கலாம். நான் சொன்னதுக்காக 90வது நாள்ல மக்களோட உட்காந்து பார்க்குறாரு 40 நிமிஷம் எபிசோட். ஒரு நாள் எபிசோட் பார்த்ததுக்கே ரெட் கார்டு தூக்க வச்சுட்டீங்களே அவன் சேதுபதியை. அப்போ நாங்கள் எத்தனை நாள் பார்த்துக்கிட்டு ரெட் கார்டு கத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் பார்த்ததுக்கே உங்ககிட்ட பவர் இருக்கு, ரெட் கார்டை தூக்கி காட்டி உங்க கோவத்தை தீர்த்துக்கிட்டீங்க. நாங்கள் 90 நாள் சார், பவரும் இல்லை கோவம் மட்டும்தான் வருது. உங்ககிட்ட சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? 40 நிமிஷம் எபிசோட பார்த்துட்டு சேதுபதி எப்படி நம்ம எழுப்புறாரு? அப்பா 40 நிமிஷம் பார்த்ததுக்கே அப்பாவா? 90 நாள் லைவ் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்படிதான் எங்களுக்கு இருந்திருக்கு. 40 நாள் எபிசோட் பார்த்துட்டு இவருக்கு அப்பா அம்மா 40 நிமிஷம் பார்த்ததுக்கே மூச்சு தள்ளுது. வாங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 40 நிமிஷம் வெள்ளிக்கிழமை விவகாரத்தில் அதோட மிச்சம் போகுது. இப்போ அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு. உள்ள கமருதீன் வந்து கமருதீன் பிக் பாஸ் நீங்கள் தூங்குனதுனால இவர் எலிமினேட்டட், ரொம்ப நன்றி அப்படின்னு உள்ள போயிட்டான். இப்ப 3 லேடிஸ் கிட்ட தனியா மாட்டுது பீட. ஒரு வார்த்தை பேசலையே. ஏண்டி வெண்ணமாவல இதே மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருந்துருந்தா ஒரு பிரச்சனையும் இந்த ஷோவுக்கே வந்திருக்காது. உனக்கு யாராவது இருக்கணும். வெக்குனா கிட்ட வந்தாதான் வில்லுக்கு பவர். அது மாதிரி உனக்கு யாராவது பக்கத்துல வந்தாதான் உனக்கு வாய் திறக்கும். நீ தனியா டம்மி. அவ்வளவு பேசுறாங்க உள்ள உட்காந்துக்கிட்டு. திவ்யாலாம் அவ்வளவு கிழிச்சு தொங்க விடுது. சைலண்டா இருக்க ஆம்பளை தானே நீ, பேசு பேசுறா மாட்டிய. உனக்கு கமருதீன் அக்கா கூட வந்தாதான் வாய் திறக்கும். அவங்க இல்ல காமருதீன் அக்கா. அவங்க அப்படி வந்து உட்கார்ந்தாதான் அவங்களுக்கு பேச்சு வருமானம். உனக்கு பேசுறா இப்ப பேசுறா. இவர் உள்ள போய் நல்லா 6 மணிக்கு பசி போல நல்லா சாப்பிட்டு அப்படியே டைனிங் டேபிள் பக்கத்தால வரும்போது பெட்ரூம்ல சாண்ட்ரா படுத்திருந்திருக்காங்க. அப்படியே லைட்டா கண்ணை திறந்து பார்க்கும்போது காமருதீன் இவரு கொல்ல வர்றாரு. யாரு? வெண்ண நீதாண்டா. இவரு நான் என்ன பண்ணேன்னு ரூமுக்குள்ள வர்றாரு. இவன் பெட்ஷீட் எடுத்து தள்ள போத்துறது. அவங்களுக்கு ட்ராமா. நிறைய பேர் சொல்றீங்க அவங்களுக்கு வந்தது ஃபிட்ஸே கிடையாது. எஸ், அதை விஜய் சேதுபதியுமே சொன்னார். அவங்களுக்கு வந்தது ஃபிட்ஸ் கிடையாது, பேனிக் அட்டாக். ஏன்னா ஹார்ட் பீட் வந்து எத்தனையோ 180க்கு எத்தனையோ கூடி இருக்கு. ஒரு பேனிக் அட்டாக் தான் அவங்களுக்கு வந்தது, ஃபிட்ஸ் இல்லை. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்றீங்க, சாண்ட்ரா நல்லா நடிக்கிறா, எங்களுக்கு ரெட் கார்டு கிடைக்கணுங்கிறதுக்காகவே நடிக்கிறா. எங்களுக்கு சாண்ட்ராவை தான் பிடிக்காது. சாண்ட்ரா நடிக்கிறா, ஓகே ஒத்துக்கிறோம். வாங்கி கொடுத்தாங்க. இவங்க 2 பேருக்கு எதிராக சாண்ட்ரா நடிச்சா கரை நல்லது, நடிமா நல்லா நடி, நானே அவார்டு கொடுக்குறேன். இந்த நடிப்பை இப்ப வேற யாருக்கும் தப்பே செய்யாத மாதிரி விக்ரம் கிட்ட, சபரி கிட்ட, வினோத் கிட்ட யார்கிட்டயாவது போட்டிருந்தா சாண்ட்ரா நடிக்காதமா அப்படின்னு சொல்லியிருப்போம். சாண்ட்ரா நடிக்கட்டும்ங்கிற நடிக்கட்டும்ங்கிற. இப்படி நடிச்சாவது இவங்க 2 பேரும் வெளியே தூக்கி போடுமா? இந்த நடிப்புக்கு நான் சப்போர்ட் பண்றேம்மா, நான் ஸ்பான்சர் பண்றேம்மா உன் நடிப்புக்கு. உனக்கு என்ன வேணும்? பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என்ன வேணும் லிஸ்ட் கொடு. ஸோ சாண்ட்ரா நடிக்குதுன்னு வச்சா நான் இல்லைன்னு சொல்லலை. சாண்ட்ரா சின்ன விஷயத்த கூட எக்ஸாஜரேட் பண்ற ஆள் தான். திருப்பி அதான் சொல்றேன், கரை நல்லது, கரை ரொம்ப ரொம்ப நல்லது. அது இவங்க 2 பேருங்க. உடனே இவர் வெளியே போய் உட்காந்து அங்க போய் அதை நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. ஏமா நான் போறேன் ஒரு பக்கம், என்ன பண்ணா கார்ல இருந்து இவ கேட்கிறா, கத்துறாமா பயத்துல.
அதுக்கு இவங்க சிரிச்சதுல அரோரா சுபி எல்லாம் காண்டாயிட்டாங்க. ஒருத்தங்க ட்ராமாவில் கத்துறாங்கன்னு சொல்றீங்க, நீங்களே சிரிக்கிறீங்க, என்ன பொம்பளை நீ? அரோரா சொல்லுது, அந்த சிரிச்ச மூச்சை கொஞ்சம் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்குது. இவன் உடனே ஒண்ணு தெரியாது இந்த சரக்கு அடிச்ச ஆள் நல்லா பாத்துக்க, நல்லா இருந்தா பார்க்க மாட்டாங்களா மூதேவி. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல திவ்யாவும் கீழே இறங்கிருச்சு. சுபி, பார்வதி, அரோரா இருக்கும்போது இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டிபேட் போய்கிட்டே இருக்கு. நீ பண்றது நல்லாவே இல்லை பார்வதி, சொல்லிக்க, நீங்க பண்றதுல நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது வினோத் வந்தாரு. சுபி சுபி என்ன சொல்றாருன்னா, அவகிட்ட பேச்சு கொடுக்காத, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும், 5 நிமிஷம் பேசலன்னா தனியா தூங்கிடும், அது தூக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் நீங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும். நீங்க அதுக்கு தானே விளையாடுறீங்க அப்படி அவங்க பேசாம விட்டோன்னு பார்வதி நீங்க தூங்குறதுனால பாடி வெளியா சரி பிக் பாஸ் அப்படின்னு வெளியே போறாங்க. வெளியே போய் தண்ணி குடிக்கலாம்னு நம்ம கிச்சனுக்கு போகும்போது சாண்ட்ரா ஒண்ணுக்கு போலான்னு எந்திரிச்சு இப்படி எந்திரிக்குது சாண்ட்ரா. இவ பாக்குறான், ஏன் கத்துற, அவ்வளவு அவசரமா வாமா ஒண்ணுக்கு வர்றது, கத்தாம போமா. ஒண்ணுக்கு வர்றது கத்தல, உன்னைய பார்த்து கத்திக்கிட்டு. இவ வெளியே போயிட்டு உட்காந்து, உன்னைய பார்த்து கத்துனாங்களா, என்னைய பார்த்து கத்துனாங்கடா, நான் சாரி கேட்கலாம்னு உள்ள போனேன்டா. அவங்க தெரிஞ்சு போச்சு. இதை இப்ப வீக்கெண்ட் எபிசோடுக்குள்ள ஒரு சாரியை கேட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஒரு அளவுக்கு காப்பாற்றப்படலாம். ஆனா சாண்ட்ரா சேச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களை விட மோசப்படா. உங்களை சாரி கேட்க கிட்ட வர வச்சு சாரி கேட்டுட்ட முடி வச்சுக்க, சீரியஸ்னஸ் குறைஞ்சிரும். அதுக்கு ஒத்து ஒத்து இவன் எனக்கு கண்ணில் காட்டுறதுக்கு என்னைய கொலை பண்ண வர்றான். பார்வதி வந்தா எனக்கு ஒண்ணுக்கு வருது, இவனை பார்த்தாலும் எனக்கு ஒண்ணுக்கு வருது, நான் கக்கசுக்கு போறேன். அப்படி தாண்டி செய்யணும் உங்க 2 பேருக்கு, அப்படித்தான் பண்ணணும். அரோரா போய் யாரு சாண்ட்ராவை அரோரா காப்பாத்துது. சாண்ட்ரா என்ன தாண்டி எதுவும் நடக்காது, வெளியே வாங்க. நீ கார்ல இருக்கும் போதானே வெளியே பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அப்ப முன் வரிசையில் உட்காந்துக்கிட்டு எப்படியாச்சும் அண்ணன் எப்படியாச்சும் காப்பாத்துற அப்படி அந்த மோட்ல தானே உட்காந்துருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் கத்ததான் செஞ்சுச்சு. எங்க பார்வதியில கூட இல்ல, காருக்குள்ள உட்காந்து அண்ணன் எப்படியாவது காப்பாத்துறான்னு கத்துனதுக்கு வெளியே வந்து சாண்ட்ரா என்னை மீறி ஒண்ணும் நடக்காது, தைரியமா வெளியே வாங்க. ஆனா சொல்ல போனா அரோரால நல்லா பயந்துருச்சு. அப்ப நான் யோசிச்சேன், இப்ப சாண்ட்ரா வெளியே வாங்க, சாண்ட்ரா நான் இருக்கேன். சாண்ட்ரா வெளியே வந்துட்டு என் மேல அவ்வளவு பாசமா அரோரா, இல்ல நீங்க வந்தாதான் நான் போக முடியும், எனக்கு முட்டிக்கிட்டு வந்துருச்சு, இல்ல நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்து உங்களை காப்பாத்துறேன். இது சும்மா ஒரு நகைச்சுவையான கற்பனை. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது விக்ரம் வெளியே துணி காயப்பட வர்றாரு. அப்பதான் பேப்பர் ரவுடிக்கு இவன் நேத்துல இருந்து என்னத்தையும் தாத்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்கானே, இன்னைக்கு அதை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. ஏய் விக்ரம், ஷோ மட்டும் இல்லைன்னா வாயெல்லாம் ஒடிச்சிருவேன் நானு. விக்ரம் இப்பதான் ஷோ முடிஞ்சு போச்சுல, வாடா உடடா அப்படின்னு கிட்ட போய் நின்ட்டாரு. இவர் உடனே பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ஸ்டூல் அப்படி தள்ளி விட்டுட்டு, அவளுதான் உனக்கு எதுக்குடா என்னத்தையும் தாத்தான்னு கேக்குறேன், என்னடா வேணும் உனக்கு? ஏய் அப்படி தாண்டா கேட்பேன், அசிங்கமா இல்ல உனக்கு? இல்லடா உன்கிட்ட கேட்கறது எனக்கு அசிங்கமா இல்லடா, நீ எல்லாம் ஒரு துப்புடா துப்புடா. என்னடா என்ன அடிக்க போறியா, வாய் உடைக்க போறியா, உடடா உடடா. உன்னை அடிச்சு நான் லைஃப ஸ்பாயில் பண்ண மாட்டேன். அப்ப என்ன பண்ண போற, பார்வதியோட இருந்து நாசமா போற. அதுக்கு அவன் அடிச்சுட்டு வெளியே வந்திருந்தா கூட ஒரு சண்டையில வெளியே வந்தான்டாப்பா, ரெட் கார்டு வாங்கிட்டுன்னு சொல்லலாம். இருட்டு ரூம்ல போய் ஒரு அண்ணன் கூட உட்காந்துக்கிட்டு ரெட் கார்டு வாங்கினேன்னு உனக்கு ஒரு பேரு வேற. இப்ப உன் பேரு இனி காமருதின்னு கன்ஃபார்மே ஆகி போச்சு. அது பொறுக்கி இது காமருதி. அதுல ஹவுஸ்மேட்ஸ் மறுபடியும் சண்டை போட வரும்போது கானா வினோத் வந்து ஏய் போடா போடா சண்டை போடா போடா அந்த பக்கம் செய்யறதை செஞ்சு விட்டுன்னு, மச்சான் நீ எல்லாம் பேசாத, நான் ஏன் பேசக்கூடாதுன்னு இவரும் கமருதீனை வாக்குவாதம் பண்ணும்போது பாரு நீ வா அவங்ககிட்ட எல்லாம் பேசாதுன்னு, ஏய் நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன், நீ யாரு? என்னடா இவரு ஏய் அப்படின்னு போகும்போது பார்வதி கையை வைக்கும் போது தள்ளி விடும். யாரு? கானா வினோத்தை. போமா மற்றவங்க மாதிரி நினைச்சு அந்த தள்ளி விட்டு இறங்கிட்டு போறதுக்கு இவர் பக்கத்துல அவர் கையில வச்சிருந்த காஃபி கப்பை பிடிச்சி தட்டி விட்டுட்டு
பொம்பளை தாண்டி நீ ஒன்னால தாண்டி கலக மூட்டி ஒன்னால தாண்டி இப்படி பண்றா அப்படின்னு அவ தள்ளி விட்டா நானும் தள்ளி விடுவேன். இவர் கொதிச்ச உடனே அக்காவுக்கு பயம் வந்துருச்சு. அக்காவுக்கு தெரியுமா, அக்கா வினோத்தோட ஃப்ரெண்டு யாரு, கமருதீன் அக்கா. காமு அக்கா வந்து வினோத்தோட ஃப்ரெண்டு. ஐயோ இவனுக்கு கோவம் வந்து அடிச்சு வச்சு விட்டான்னா அண்ணன் அடிதாங்க மாட்டாரு. விடுமச்சான்ட்டு போகும்போது வினோத் கத்தி போறாரு. கலகமூட்டி உன்னைய பார்த்தாலே எனக்கு கேவலமா இருக்குடா கமருதீன். அவ குத்துறா, அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு என்னெல்லாம் பேசுற என்னெல்லாம் பண்ற, உன் வாழ்க்கை நாசமா போகுது, அவன் உன்னை எங்க கொண்டு நிப்பாட்ட போறா பாரு, உன் லைஃப் போச்சுடான்னு. இல்லடா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா. உள்ள போய் அது ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு சண்டை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மார்னிங் பாட்டு போடுறாங்க போல இருக்கு. அப்ப எல்லாரும் வெளியே வந்து ஆடும்போது நம்ம காருக்குள்ள இருந்து பார்வதி அவுட் ஆனதுல அவங்க 2 பேரும் தோத்துட்டாங்க. சுபிக்ஷா வின் பண்ணிருச்சு. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வந்து அரோரா வின் பண்ணிருச்சு. ஸோ அன்பு கேங்குக்கு ரொம்ப சந்தோஷம். வெளியே வந்து ஏதோ ஒரு பாட்டு குத்து பாட்டு போகும்போது அதுக்கு நம்ம சபரி வந்து ஆடிக்கிட்டு இருக்காரா. சபரி வெறுப்பேற்றுறதுக்கு ஆடுறாருங்கிறது சைக்கோவுக்கு தெரிஞ்சு போச்சு பார்வதிக்கு. அந்த மார்னிங் டான்ஸ் பார்வதி ஆடுனதை நீங்க போய் பாருங்க. நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். இந்த கொலை காண்டுல இருக்கும்போது ஒரு வெறி ஆட்டம் ஆடுவாங்க, அந்த முட்டியெல்லாம் பறக்கும் போது. அது சைக்கோ கேரக்டர்ஸுக்கு எழுதுற ரைட்டிங். அதை நான் இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்த்தேன். சபரிக்கு முன்னாடி போயிட்டு நின்று ஆடிட்டு வெறும் முகத்தில் ஆடிட்டு ஏண்டி பண்ணாட டீயாவது குடிச்சிட்டு ஆடி தொலை வேண்டியதானே. எங்க குடிக்கிறது, அதான் வீணா தட்டி விட்டாங்க. உடனே கமருதீன் அந்த தண்ணி குடி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அப்ப நான் யோசிச்சேன். அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும் போதெல்லாம் ப்ரோமோ பார்த்துட்டோம். ஓ சாவுக்கு நீயே ஆடு நல்லா ஆடு. கடைசி ஆட்டமும் நல்லா ஆடி முடிச்சாச்சு. இப்போ சேதன் அந்த எபிசோட் ஸ்டார்ட். சேதனை உள்ள வரப்போறாரு. வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாகி உட்காந்துருக்கும் போது அப்போ ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறாங்க. ஹவுஸ்மேட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் மட்டும் ஜோடி மட்டும் கோட் சூட்லாம் போட்டுட்டு மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ணு வைக்க 2 கண்ணு சிவப்பு கலர்ல காடு மாதிரி இப்படி வைக்கும். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்ல இப்படி ஒண்ணு பண்ணிட்டோம். சேதனை வந்து அது எப்படி இருக்குன்றத வீக்கெண்ட்ல பார்த்ததுக்கு அப்புறமா ஆடி இருக்கலாம். அப்ப கொஞ்சம் கூட சேது மேலையும் பயம் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஆடிட்டு இருக்கீங்க. இவரும் விட்டு வச்சிட்டாரு. சேதன் அந்த அளவுக்கு இலக்காரம் கொடுத்து வச்சிருக்காரு. ஷோ ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே சாண்ட்ரா ஐயோ ஓகே ஓகே சார் ஓகே. இந்த கார் இஷ்யூக்கு வருவோம். சாண்ட்ரா காஜி கப்பல் இவங்களை தவிர ஹவுஸ்மேட்ஸ்லாம் அவங்க ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. இப்படி சார் அப்படி சார் பயந்துட்டேன் சார், இவங்க ரொம்ப மோசம் சார், அது இது லொட்டு லோசுக்குன்னு எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாத்தையும் கேட்டுட்டு சேது கேட்டது. ஆனால் எனக்கு ஹவுஸ்மேட்ஸ் மேலே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்ன சார் உங்களோட சகிப்புத்தன்மை எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பீங்க? உங்களையே அவங்க அவ்வளோ அட்வான்டேஜாக எடுக்கிறாங்க. வார்த்தை தடிக்குது. என்ன இதுக்கு என்ன பேசுனா உங்களுக்கு இதுக்கு மேல கோபம் வரும்? தடிச்ச வார்த்தைக்கு அவரே கேட்கல போன இல்ல அதான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு இது இன்னும் என்னென்ன பேசுனா கோபம் வரும்? நீங்க ஸ்ட்ராங்கா ஏன் பேசல? நான் கேட்கிறேன் அதே கேள்வி. நீங்க ஹவுஸ்மேட்ஸை கேட்டு முடிச்சிட்டீங்களா? இப்ப என்ன பாரு திரும்ப 90 நாளும் நீங்களும் அங்கதானே சார் போயிட்டு வர்றீங்க. அவங்கள விட கேட்கறதுக்கு உரிமையும் பவரும் உங்ககிட்ட கையில கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க எங்க வெளியூருக்கு எதுவும் போயிருந்தீங்களா? உங்களோட சகிப்புத்தன்மை ஏன் சார் 90 நாள் வரைக்கும் இழுத்துச்சு? இன்னொன்னு சொல்லட்டா சார், நீங்க ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னு எல்லாரும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. நான் சொல்லட்டா, சாண்ட்ராவை தவிர்த்து சுபிக்ஷாவையோ அரோராவையோ வேற யாரையோ கார்ல இருந்து கீழே காலில் ஏற்றி விட்டு இருந்தா இட்ஸ் அ கேப். இட்ஸ் அ கேம். ஏன் பார்வதி அன்னைக்கு நீ கண்ணுல குத்துறியா? அந்த பொண்ணு எவ்வளவு ஸ்பாட்டிவா எடுத்துக்கிச்சு. இட்ஸ் அ கேம் அப்படின்னு இருப்பீங்க. தள்ளி விட்ட தங்கச்சி இல்ல. சோ நீங்க ஒரு சுயநலத்துக்கு பண்ணீங்க. ஆனா திருப்பி சொல்றேன், கரை நல்லது. அந்த சுயநலத்தை நீங்க யாருக்கு எதிராக யூஸ் பண்ணீங்க? எங்களோட எதிரிக்கு எதிராக. அதனால ஓகே. பட் ஸ்டில் நீங்க அப்படியே நியாயத்தராசு பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஹவுஸ்மேட்ஸை தைரியம் கேள்வி கேட்குறீங்களே, கொஞ்சம் உங்களுக்கு கூச்சமா இல்லையா சார்? ஹவுஸ்மேட்ஸ் இருக்கிறீங்க, உங்களோட அந்த டாலரன்ஸ் லெவல் எவ்வளவு? உங்க டாலரன்ஸ் லெவல் எவ்வளவு சார்? எவ்வளவு? 90 நாள் அந்த லூஸ் அனுப்புனா வெளியே கண்டென்ட் இல்லைன்னு தெரிஞ்சு 90 நாள் உள்ள வச்சுட்டு ஒரு 14 நாள் மிச்சம் இருக்கும்போது தூக்கி போட் யூஸ் அந்தரம் இப்ப தேவையில்ல தூக்கி போட்டீங்க. இனி உங்களுக்கு கண்டென்ட் தேவையில்ல இல்ல. ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லா செலிப்ரேஷன் ரவுண்டு, ஒரு வாரம் அதில் ஓட்டிடுவீங்க. கடைசி ஒரு வாரத்தில் வந்து பிக் பாஸோட மெமரிஸு அது இதுன்னு ஹவுஸ்மேட்ஸ் உள்ள வச்சு இந்த வீடியோஸ் போட்டு காட்டி ஃபோட்டோஸை காட்டி அந்த சோகம் மூட்டை அவுத்து விடுவீங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு ஷோ முடிகிற டைமில் கண்ட்ரவர்சி சண்டையெல்லாம் தேவையில்லை. அப்படியே தேவைன்னாலும் பழைய சண்டையை கிளறி விடுவீங்க திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும்.
ஸோ பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னும் போது 90வது நாளில் ரெட் கார்டு கொடுக்குறீங்க. இவங்க இப்போதானே சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளி விட்டது. இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே சாதுக்களாக இருந்தாங்க, வெள்ளை துணி போட்டு. திடீர்னு 90வது நாளில் வந்து அப்படின்னு சாண்ட்ராவை தள்ளி விட்டோன்னு உடனே ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. டே 1ல இருந்து நீங்க உங்களுக்கு கண்ணு இல்லையா என்னது? என்னெல்லாம் பண்ணாங்க, நாங்க எவ்வளவு கத்திக்கிட்டு இருந்தோம், அப்ப எல்லாம் கேட்க மாட்டாராம். இப்ப இவர் கொடுத்தோடனே நம்ம இவருக்கு ஃபயர் விடணுமா? விட்டு தொலைகிறேன். ஏன்னா கொடுத்தது பார்வதி கம்பெனி இருக்கிறதுனால அவ்வளவுதான், இவ்வளவுதான் விசில் அடிக்க முடியும். ஏன்னா நீங்க என்ன கேம் பிளே பண்றீங்கன்னு நல்லா தெரியுது. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அந்த கேள்வி நீங்க கேட்காதீங்க. உங்களோட சகிப்புத்தன்மை எவ்வளவு, நீ என்னென்ன பேசுனா இது பண்ணுவீங்க, உங்க மேல எனக்கு வருத்தம், உங்க மேல எங்களுக்கு டன் கணக்குல வருத்தம் இருக்கு சார். அவங்கள விட பவர் இருந்தும் சகிப்புத்தன்மையோட இருந்தீங்க பாத்தீங்களா? அமிதாப் மாமாக்கு கோவம் வர்றதுக்கே 90 நாள் ஆயிருக்கும் போது அப்ப அவங்களுக்கு ஒரு 95 நாளாவது போகட்டும். எதுக்கு அவசரப்படுத்துறீங்க? பார்வதி கமருதீன், இந்த சாரி தெரியாம பண்ணிட்டேன் இல்ல பண்ணிட்டேன் இதெல்லாம் வேணாம். ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா சொல்லுங்க சார். அந்த சாண்ட்ரா இப்படி சொன்னதுனால ஏமா அவங்க இல்லாத எதுவும் சொன்னாங்களாமா? பொய்க்கு பழி போட்டாங்களா? நீங்க சொன்னதை நாங்க பார்த்ததானே சொன்னாங்க. இல்ல சார் காருக்குள்ள 7 பேர் முன்னாடி சொல்லிட்டாங்க சார். ஏமா என்னம்மா 7 பேர் எத்தனை கோடி பேர் வெளியே பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஆடா என்னம்மா. அப்புறம் கமருதீன் இப்படி எல்லாம் பேசுறாருல்ல, குழந்தை பெற்றுக்கிறது காம அது இதெல்லாம் பேசுறாரு, நீ ஏன் ஸ்டாப் பண்ணல? பண்ணேன் சார், நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கேன். இல்லம்மா அவர் பேசுறது உனக்கு சாதகமா இருக்குங்கிறதுக்காக அதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு விட்டுட்டு அவரோட கேரக்டர் வெளியே டேமேஜ் ஆகுதுன்னு கூட உனக்கு தெரிஞ்சும் நீ விட்டுட்ட. சார் ஐ வில் எக்ஸ்பிளைன் சார். கமருதீன் என்ன கமருதீன் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? இதுக்கு மேல நான் இப்படி கேட்டதுக்கு அவங்கள கீழே பிடிச்சி தள்ளி விட்டதுக்கெல்லாம் காரணம் சொல்ல போறீங்களா? கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேற. இல்ல சார் என்னை பத்தி சீக்கிரட்டா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க சார், அதுல கொஞ்சம் எனக்கு இங்க ஹிட் ஆயிருச்சு சார். ஹிட்டானா தள்ளி விடுவேன். பார்வதி உன்னை பத்தி வெளியே என்னென்ன வந்து பேசியிருக்கா அப்படிங்கிறத நீ வெளியே வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அந்த அம்மா என்னென்னலாம் உன்னை பத்தி என்னென்னலாம் பேசியிருக்குன்னு. அது கூட அந்த ஆளுக்கு படாது. அப்புறம் சொல்ல இந்த பரிதாபமா ஃபேஸ் எல்லாம் இப்ப வைக்காதீங்க சரியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தீங்க கவலை எல்லாம் பண்ணணும் சுபி. ஆமா ஆமா நாங்க அதையும் பார்த்தோம், நல்லா ஆடினீங்க, நல்லா இருந்துச்சு டான்ஸ். இப்ப வந்து பாவம் மாதிரி நாங்க பண்ணது தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் பண்ணாத சார். நான் எட்டி எல்லாம் விடல சார். எட்டி விடலையா? வினோத் அவர் எப்படி தள்ளி விட்டாருன்னு வினோத் ஒன்னும் சொல்லல. சோஃபாவில் ஏறி உட்காந்து இப்படி தள்ளி விட்டா சார் நடிச்சே காட்டிட்டாரு கூட இருந்த கூட்டாளியை. அதுக்கப்புறம் கேட்கிறாரு அந்த காரோட முனை எவ்வளவு கூரா இருக்கும், அவங்க கால் அங்க இருக்குன்னா பிடிச்சி இழுக்கிற அந்த பொண்ணு கீழே விழுந்தாலே அவுட் ஆஃப் த கேம் தானே. சரின்னு அந்த பொண்ணு எழுந்திரிச்சு போற வரைக்கும் இருக்க விடுதானே, அதை பிடிச்சி இழுக்கிற அப்படி என்னமோ ஒரு குருவலிட்டி உனக்கு, அப்படி குருவலா இருக்க. உங்க காஜி சண்டைக்கு நடுவுல உனக்கு 2 நாள் ஆறுதலா இருந்த பொண்ணு அந்த மனுஷியை தான் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க சார். நான் இன்டென்ஷனலா பண்ணல சார். ஏண்டி நாயே நடிக்காதடி நடிக்காத. காலையில கார்ல உட்காந்து அரோரா அவங்ககிட்ட எல்லா வாக்குமூலத்தையும் ஓவாயாலே எடுத்துருச்சு. நான் இதை கேமுக்காக பண்ணல, அப்படி பண்றதா இருந்தா சபரியை தள்ளி விட்டுருக்கணும், அதுக்கப்புறம் நான் உங்களே எல்லாம் தள்ளி விட்டுருக்கணுமே. நான் ஏன் உங்களே எல்லாம் தள்ளல? ஏன் தள்ளல? நான் வந்து கேமுக்காக சாண்ட்ராவை தள்ளல, அப்புறம் எங்களை பத்தி பேசுனதுக்காக தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டல. சேதுபதி சொல்றாரு, எம்மா இங்க வந்து மாத்தி எல்லாம் பேச முடியாதுமா, நாங்க ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டோம், நீங்க என்ன பண்ணீங்க எல்லாம் பார்த்துட்டோம், இங்க வந்து மாத்தி எல்லாம் பேசாதீங்க. இல்ல சார் அவங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கு தான் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன். யாரு? சாண்ட்ரா கொடுத்த ஃபோர்ஸுக்கு நீ கொடுத்த, நீயும் அக்காவும் சேர்ந்து சாண்ட்ரா அக்காவை தள்ளுனீங்க. போடி புறம்போக்கு சொல்றாங்க. இல்ல சார் அவங்க கூட நான் தள்ளும் போது கூட அவங்க கூட ஸ்போர்ட்டிவா தான் சார். ஏய் தள்ளி விட்டு இந்த ஸ்போர்ட்டிவ் கூட்டிவெல்லாம் நீ சொல்லவே கூடாது, பேசாம இரு சார். நான் இந்த ஷோல இருக்கக்கூடிய ஆளே இல்ல சார். அதானே நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் டே 1ல இருந்து. 90 நாள் நல்லா முளையடிச்சு உட்காந்து போட்டு இப்ப போறேங்கிற இவங்க உடனே நாளைக்கு இவங்க உடனே அந்த வயசு எல்லாம் கொஞ்சம் ஆடுது. ஆனா அடுத்த நாள் அவங்க கால்ல விழலாம்னு தான் சார் போனேன். என்ன பார்த்து பயந்து கக்குசு ஓடிட்டாங்க சார். உடனே சபரியோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் என்னோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். அவ அப்படி சொன்ன உடனே ஆமா இவன் மன்னிப்பு கேட்க வர்றா, பண்ணாத அட்டுழியமெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் சேதுபதியை ஆவுன்னா யாரும் குடும்பத்தை பத்தி பேசினாலும் நொட்டிக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு வருவிய. இப்ப விஜய் சேதுபதி பேசுறாரு, எங்க போய் அவரை திட்டு பார்ப்போம். அவர் சொல்றாரு, உங்க அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்கம்மா, நீங்க வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு பூஜை தான், கேக்கெல்லாம் வெட்டி பாராட்டுவாங்க. ஆஹா கேமுக்காக மகள் கோவப்பட்டு ஒருத்திய வெளியே தள்ளி காரால கீறி கொலை பார்த்தாலே சூப்பர் வளர்ப்பு அப்படின்னு உங்க அம்மாவும் தம்பி கமருதீன் தம்பி நீங்க பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தம்பின்னு உங்க அக்கா இது பண்ணுவாங்களா? இல்ல சார் பண்ண மாட்டாங்க சார். நல்லதுங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவும், உங்க வீட்டுல உங்க அக்கா உங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவும் நடத்துவாங்க. நீங்க 2 பேரும்
வெளியே போங்க. ரெட் கார்டை காட்டினோன்னு இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வாரம் நடக்கிற மாதிரி சேரு வருவாங்க, ரோஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்ம போய் லேவ் பண்ணலாம். ஆடியன்ஸ் எல்லாம் கிளப்ஸ் பறக்குது, வீட்டுக்குள்ள சபரியெல்லாம் அப்படிங்கிறதும் திவ்யா வந்து அப்படிங்கிறதும் பிரேக்குக்கு போயிட்டாரு. போனோடனே அப்படியே நிக்கிறாங்க 2 பேரும். ஹவுஸ் மேட் சுட்டு வைப்பாங்களா, கமருதீன் இதுக்குத்தான் நான் படிச்சு சொன்னேன் கமருதீன் காருக்குள்ள வச்சு, அவகிட்ட பேசாத சேராத சேர்ந்தா நாசமாயிட்டேன். எங்க கொண்டு நிறுத்திருக்கா பாரு, ஓ எரிக்க போறீங்களா, எங்க கொண்டு நிறுத்திக்கிற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கமருதீனோட நிலைமை. அவ்வளவு பேசுறாங்க ஹவுஸ்மேட்ஸ். கானாவினதான் சொல்றாரு, உன்னை இங்க கொண்டு வந்து ரெட் கார்டு வாங்கி அசிங்கப்பட்டு போற அளவுக்கு செஞ்சது காரணம் அவன் உன்னை ஏத்தி விட்டுக்கா. எவ்வளவு சொன்னேன். 2 பேரும் ஒரு வார்த்தை பேசலைங்க. இப்ப எப்படி இருக்கு, காருக்குள்ள வச்சு என்னெல்லாம் பேசுறீங்க, நக்கல் பண்றது என்ன அப்படிலாம் பண்ணிய இப்ப பண்றா பாப்பா. இவங்க நினைச்சாங்க நம்ம இப்படியே கையை கட்டிட்டு நிப்போம், கதவெல்லாம் திறக்காது, அவர் திருப்பி வந்து லாஸ்ட் வார்னிங் நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களா. சாண்ட்ரா அழுதுகிட்டே இருக்கா. கதவு திறந்துருச்சு. விக்ரம் கதவு திறந்துச்சு, கிளம்பலாம். இதுக்கு மேலையும் இப்ப விட்டா விக்ரம் சாணி எடுத்துட்டு வந்து அடிப்பான். அதான் இல்லாட்டி தாத்தான்னு கேட்டுருவாங்க, கிளம்பிடுவாங்க அப்படின்ட்டு போய் அவங்களோட அந்த பேக் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு பார்வதி வர்றா. சென்றா அழுது, பார்வதி அதான் அழுறாங்கல்ல, இவ்வளவு சத்தம் போட்டு போ பார்வதி அந்த பக்கம்னா அப்படின்ட்டு, நீ அழுதுட்டு போ, என்னோட இதை நான் பதிவு பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு. சாண்ட்ரா நான் சாரி, வெரி வெரி சாரி, நான் பண்ண தப்புக்கு தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன், இது வாழ்க்கையில ஒரு பெரிய லெசன். ஏமா இதே மாதிரி ஒரு 10 ஸ்பீச் நீ சர்வைவர் ஷோவில் கொடுக்கல, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பிக் பாஸ்ல வந்து மறுபடியும் பேயாட்டம் ஆடல, பாமா உனக்கு வேற ஏதாவது ஷோ வச்சிருப்பாங்க, அங்க அதையும் அந்த ஷோவை நாசப்படுத்து, சரியா? நீ ஏன் டாப் குக்கு வரக்கூடாது? நல்ல பாசிட்டிவிட்டி, அதான் நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு ஷோ. ஆனா அங்கதான் உனக்கு ஏத்த ஒரு ஆளும் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட்டு குட்டி கிட்ட வாங்க. ஆமா, நீ பட்டுக்குட்டி கிட்ட வந்து வாலாட்டி பாரு. நீ வாமா டாப்புக்கு டூப்புக்கு நீ வா, அந்த ஷோவை இல்லாம ஆக்கிரு. நீ ஏன் சிவகார்த்தியனோட பராசக்தி ஆடியோ லான்ச்சுக்கு போக கூடாது? போய் சும்மா போய் அங்க ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு வாங்க. நீ ஏன் போக கூடாது? போயம்மா, அங்க எல்லாம் போகாத. நாங்க பாக்குற ஷோவுல வந்து நாசம் பண்ணிக்கிட்டு ஆளு மண்டையும் பாரு. இது வரைக்கும் எந்த ஒரு கண்டெஸ்டன்ட்டுக்கும் நடக்காத அசிங்கமான அவமானத்தின் உச்சமான ஒரு எவிக்ஷன். இவ கிடுகிருன்னு கதவு திறந்து அப்படியே நிக்குது. கிடுகிருன்னு நடந்து வெளியே வந்து அந்த கதவு கிட்ட போறா. போய் தலை அப்படின்னு அங்க போயிட்டு பாபா பார்த்த ரஜினிகாந்த் மாதிரி ஒரு டர்ன் பண்ணி வீட்டை பார்த்துட்டு யாராவது வந்து என்ன தாங்குவாங்க நினைச்ச போல. யாரு தாங்குறது ஒண்ணு? எல்லாரும் எப்படி வருவாங்க? இவன் நிக்கிறா, ரொம்ப நேரமா நிக்கிறா. இப்ப வருவாங்க, கிளப் பண்ணி அனுப்புவாங்க. ஏய் உன்னைய துப்பிதான் அனுப்பணும். பிக் பாஸ் மூஞ்சியா விட மாட்டாரு. இது ரெட் கார்டு இல்ல. சந்தோஷமா எவிக்ட் ஆகிறவங்களுக்கு தான் உங்க ஃபியூச்சர் வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் அது இதெல்லாம் சொல்லுவாரு. அப்படின்னு இருக்கும்போது இவ போய் நிக்கிறா. பார்த்தா வினோத் கமருதீன் வெளியே அவங்க பேக்ல ஷூ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இவ வெயிட் பண்ற, ஹவுஸ் மேட்ஸ் தான் வரல, கமருதீன் வரட்டும் சேர்ந்து போகலாம். கமருதீன் அந்த பக்கமும் திரும்பல, பேசவே இல்ல 2 பேரும். ஒரு வார்த்தை பேசல அவங்க 2 பேரும். ஒருத்தன் வினோத்தெல்லாம் திரும்பி கூட பாக்கல, ஒருத்த வெளியே வரல. அரோரா எல்லாம் சொல்லுது உள்ள உட்காந்து மன்னிப்பு கேட்கிற மூஞ்ச பாத்தியா? அந்த மூஞ்சில மன்னிப்பு, அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சா மன்னிப்பு கேட்கும்போது? அவ அழுறா பேசாதன்னு சொன்னா அதை பேசி முடிச்சுட்டு போகுது நாய். சாரி கேக்குற மூஞ்ச பாரு. போய் நிக்குது. நின்னு பார்த்தா முடியல, திரும்பி வெளியே போயிட்டான். அப்பாடா போடிப்பா வந்துடாரு அந்த பக்கம். பார்த்தா கமருதீன் போவியா இல்லையாப்பா, சீக்கிரம் பாப்பா, எங்களுக்கு 1008 வேலை கிடக்கு. நம்ம கானவேந்தர் சொல்ற, எனக்கு சொல்ல உரிமை இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் இல்ல, நீ சொல்லு மச்சான். என்ன மச்சான்? வெளியே போய் கல்யாணம் பண்ணிட போறதா இவள சொல்லிட்டாரு. நான் வேற இல்ல 2 வாரத்துக்குள்ள அவசரப்பட்டு வெளியே சொல்றது, வெளியே போய் அதான் வெளியே போய் கல்யாணம் பண்ணிட போறதா, குடும்பம் நாசமா போயிருந்தேன். கல்யாணம் மட்டும் பண்ணாதடா, நாசமா போயிருந்தேன். சொல்ல எனக்கு உரிமை இருக்கா தெரியல. இல்ல எனக்கு புரியுது. எப்ப ஒவ்வொரு முறை அட்வைஸ் பண்ணும் போதும் உனக்கு புரியும், அப்படித்தான் சொல்லுவேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா உனக்கு சொரியும். எங்க வேணாலும் போப்பா,
அண்ணன் ஆகுன்னா தாய்லாந்து போவாரு, நீயும் சேர்ந்து போ, 2 பேரும் ஆபரேஷன் பண்ணிக்கிங்க மட்டும் வாங்க, அப்பயாவது உங்க கேரக்டர் மாறுதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா 3 பேர் தான். கமருதீன் வரும்போது பின்னாடி வந்தது கானா வினோத், சபரி, திவ்யா முக்கியமா வெளியே வந்தது காரணம் கமருதீன் உங்களுக்கு போகும்போது சொல்லலாமான்னு எனக்கு தெரியலன்னு இல்லை சொல்லுங்க. இந்த வாசலை தாண்டினோடனே நீங்க வெளியே போய் யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. இதுன்னு தான் பேசுற மனுஷனா கூட பார்வை மதிக்கல. இதுல சவகாசத்தை வெட்டி விட்டுருங்க கமருதீன், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சபரி வந்து என்னெல்லாம் கனவோட உள்ள வந்த, சாரி மச்சான் கட்டி பிடிச்சோன்னே சரி விடு கோவத்துல ஏதோ எல்லாம் பேசிட்டேன். அப்ப சபரிக்கு ஒரு முத்தம், அப்புறம் கானா வினோத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவங்க அக்கா ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க, ஏய் எல்லா குடும்பமே பாக்குதுடா, இங்க பாரு இப்படிதான்டா வெளியே வரணும். அவங்க அக்கா சொன்னதுக்கு ஆப்போசிட். ஒரு பாட்டு, ஒரு பிஜிஎம் போடல, பிக் பாஸ் பேசல, அந்த ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கல, ஹவுஸ்மேட்ஸ் யாரும் வரல, போய் தொலைங்கிற நாய்களாங்கிற மாதிரி ரெட் கார்டுல, அதுவும் அந்த காஜி கப்பல் ஜோடியா ரெட் கார்டுல பாவமாவும் இருந்தது. ஆனா நீ காருக்குள்ள செஞ்ச விஷயம் பேசின விஷயம் பாவமே இல்ல தம்பி, அந்த கேரக்டர் உனக்கு உள்ள இருக்குல்ல, அப்ப அனுபவி. அப்படியே வினோத் கண் கலங்க, வினோத்துக்கு அவரோட முகத்தை பார்க்க முடியல, வினோத்துக்கு தலையை குனிஞ்சிட்டே இருக்காரு. இவர் திரும்பி அப்படியே அழுதுட்டே வெளியே போறேன். என்னெல்லாம் இவர் வினோத் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. ஏய் அவனுக்கு பைசாவாவது கிடைக்குமாடா, சபரி வந்து அதெல்லாம் கொடுப்பாங்கடா, அப்படி விட்டுருவாங்களா. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரெட் கார்டு வந்து ஒரு வயலேஷன். ஸோ ரெட் கார்டு வந்து அந்த அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணதுனால 90 நாளைக்கான சேலரி கிடைக்காது. இப்ப இவர் வந்து சீரியல் ஆக்டர், ஒரு நாளைக்கு 20,000 பேசியிருப்பாங்க, 90 நாளைக்கு 18 லட்சம். சேனல்காரனுக்கு சந்தோஷம். பார்வதிக்கு ஒரு 18 லட்சம், இவருக்கு ஒரு 18 லட்சம். பார்வதி தான் 90 நாளைக்கும் ப்ரோமோ கண்டென்ட் இருக்கிற வரைக்கும் ப்ரோமோ கொடுத்த பார்வதிக்கு போனஸ் கூட கொடுக்க தேவையில்ல, ஏன் சம்பளத்தை கொடுக்க தேவையில்ல சார், எங்களுக்கு லாபம் சார். இப்ப கமருதீன் வந்து காசும் இல்ல, ஏதோ என்னதான் இருந்தாலும் 90 நாள் இருந்திருக்காங்க, பாதி காசாவது கொடுக்கலாம். அதான் இப்ப அந்த வெளியே வந்த உடனே இந்த பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் மியூசிக் அது இது எது, அப்புறம் அந்த ஷோவுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. இல்ல போக முடியாது, மத்தவங்களை கூப்பிடுவாங்க. இந்த ஷோ முடிஞ்சு வெளியே வந்தோடனே பிக் பாஸ் கொண்டாட்டம்னு ஒரு ஷோ நடத்துவாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவில அங்கங்க கூப்பிடுவாங்க. செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு போனவங்க எல்லாம் திருப்பி வருவாங்க. எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதாவது இவனை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறா பசுபதி அப்படிங்கிற மாதிரி ஷோவை விட்டு ஃபுல்லா தள்ளியே வச்சுட்டாங்க 2 பேரையும். நீங்க தானேப்பா வீட்டுக்குள்ள எங்களுக்கு பிரைவசி இல்ல, நீங்க ஷோவுல இருந்தே பிரைவசி கொடுத்தாச்சு. இப்ப போ எங்க வேணாலும் போ. இப்ப நீ மைக்கு போட தேவையில்ல, இருட்டு ரூம் தேடி அலைய தேவையில்ல, மை லைஃப் மை ரூல்ஸ் நோ மணி கிளம்பு. ஆனா வினோத்துக்கு ரொம்ப கவலை, போச்சுடா அவன் லைஃபே போச்சுடா, நல்ல பையன்டா அவன், இவதான்டா துருவி அவன் ஐயோ மாத்திட்டா சொல்லிட்டு வந்தான்டா. அந்த நான் போய் வெளியே போய் அந்த கார் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், அதான் சொல்றாரு. நீ எவ்வளவு கனவோட வந்த, அதுக்கேற்ற மாதிரி வாயை கொஞ்சம் அடக்கி இருக்கலாம் இல்லடா அப்படின்னு இவர் மனசோடைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நான் யோசிச்சேன், வினோத் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் வெரி ரேர். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடிட்டு நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுறலாம். இவருக்கு கண்ணை மூடுனா கனவுல நீதானே அப்படிங்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடுனா பார்வதி தான் வந்து நிற்கும். ஸோ தெரியல. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு. ஏன்னா பண்டிகையை கொண்டாடுங்க அப்படித்தானா பேசுவேன், லென்த்தா தான் பேசுவேன். இதுக்கு லென்த்தா பேசாம வேற எதுக்குவே பேசுறது. நல்லா வெளியே போ. இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போனோடனே ஆராத்தியோட சக்தி அங்க மண்டையில ஒரு கொட்டு என்னையே ஒழுங்கா வளர்க்கலன்னு கேட்டுட்டு உள்ள போய் கோழிக்கறி வச்சிருப்பாங்க, தின்னுட்டு படு. பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் இருந்துச்சுன்னா வச்சுக்கிட்டு வாழு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.